எஸ் மேம். ஓகேப்பா. எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பா எப்படியோ ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஸோ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க படிக்கிறதுக்கு. எஸ் மேம். ஓகேங்க மேம். ஓகேப்பா. ஸ்கூல் புக்ஸ் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிங்களா? ஸ்கூல் புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஸ்கூல் எஸ் புக்ஸ் மேம். ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எஸ் எடுக்க மேம். ஆரம்பிங்க. ஸ்லைடு மட்டும் போதாது, புக்ஸையும் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுங்க. இந்த 12th ஃபர்ஸ்ட் வால்யூம், 10th செகண்ட் வால்யூம் சொல்லியிருக்கேன். அந்த புக்ஸை வச்சு நியூ புக்ஸில் நோட்ஸ் எடுங்க. ஓல்டுன்னு பார்த்தீங்கன்னா 12th புக்கும் 10th புக்கும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓல்டில், நியூவில் வந்து 12th ஃபர்ஸ்ட் வால்யூம், 10th செகண்ட் வால்யூம் ரெஃபர் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இது வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் ஐஎன்எம்ல சொல்லுங்க. ஐஎன்எம் ஐஎன்சி ஃபார்மேஷன்ல இருந்து என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. என்னென்ன டாபிக்ஸ் ஞாபகம் இருக்கோ அட்லீஸ்ட் சீக்வன்ஸா சொல்லினா கூட தெரிஞ்சதை சொல்லுங்க. மேம் ஃபர்ஸ்ட் வந்து ஐஎன்சி செஷன் பார்த்தோம், அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட்ஸ் பார்த்தோம் மேம். ஓகேப்பா. அப்புறம் வந்து இப்போ ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மேம் அந்த ஹோம் ரூல் மூமெண்ட் எப்படி டிஸ்லைன் ஆச்சு அதுன்னு பார்த்தோம். இந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்தோம் மேம். அப்புறம் லக்னோ பேக் பார்த்தோம். ஆகஸ்ட் டிக்ளரேஷன்ஸ் பார்த்தோம் மேம். அப்புறம் வந்து மாண்டேக்கும் செமிஸ்கூல் ரீஃபார்ம்ஸ் பண்ணாங்க. ஸோ அது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து காந்தியன் எரா, அப்புறம் ஜாலியன் வல்லாபாய் ட்ராஜடி, அப்புறம் ராவோல்ஸ் ஆக்ட் அது பார்த்தோம் மேம். அப்புறம் காந்தியோட நம்ம இந்தியாவுக்கு வந்தது அதெல்லாம் பார்த்தோம். அந்த சத்தியாகிரகம், 3 சத்தியாகிரகாஸ், சாம்பரியன் மூமெண்ட்னு சொன்னீங்க. சம்பரன் சத்தியாகிரகா, அஹமதாபாத் மிட் ஸ்ட்ரைக், கேடா சத்தியாகிரகா. எஸ் மேம். ஸ்வராஜ்ய பார்ட்டி வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸ்வராஜஸ் பார்ட்டி வரைக்கும் அந்த ஸ்டார்டிங் பார்த்தோன்னா ஐஎன்சி ஃபார்ம் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் பார்த்தோம். ஐஎன்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, யார் ஃபார்ம் பண்ணாங்க, என்னென்ன செஷன்ஸ் நடந்தது, எல்லாத்துக்கும் கேட்குது தானே பேசுறது? ஆடிபிளாக இருக்குது தானே? எஸ் மேம். ஓகேப்பா, தேங்க்யூ. அதை ஐஎன்சி ஃபார்மேஷன் பார்த்தோம், செஷன்ஸ் பார்த்தோம். ராம் மைக் ஆஃப் பண்ணுங்க. அப்புறம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை வந்து லார்ட் கர்சன் வந்து பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ அதுக்காக நிறைய ப்ரொட்டஸ்ட் அஜிடேஷன்ஸ் நடந்துச்சு. அதனால ஸ்வதேசி மூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரத் ஸ்பிளிட் நடந்திருக்கு. சூரத் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி வந்து முஸ்லீம் லீக் ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் சூரத் ஸ்பிளிட், அப்புறம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து திரும்ப யூனிஃபிகேஷன் ஆஃப் பெங்கால் ஆச்சு. நெக்ஸ்ட் எல்லா டாபிக்ஸும் பார்த்துட்டு ஸ்வராஜஸ் பார்ட்டி வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்வராஜஸ் பார்ட்டி வரைக்கும் முடிச்சிருக்கோம். டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களா? டெஸ்ட்ல எழுதுனீங்களா? எஸ் மேம். ஓகே. எப்படி இருந்துச்சு? கொஷின்ஸ் ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சா? கொஷின்ஸ் ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சா, இல்லை ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணீங்களா, இல்லை ஈஸியா இருந்துச்சா? சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போங்க. சரிப்பா, ஓகே. ஸ்வராஜஸ் பார்ட்டி வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு செஷன்ல பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, ஏன் அதை ஃபார்ம் பண்ணாங்க, எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
கிளாஸ்ல கிலாஃபட் டே சொன்னேன்ல நானு. 19th October 1919 சொல்லியிருந்திருப்பேன். அப்பவே ஒருத்தர் டவுட் கேட்டாரு. அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா எப்ப கிலாஃபட் டே வந்து 17th October 1919. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 19th இல்ல 17th. ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகேப்பா, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லைட்ல சேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கேன். நோட்ஸ் அனுப்பும்போது நான் சேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டேன். பட் இருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க. 19th இல்ல 17th October 1919 தான் கிலாஃபட் டே. ஸ்லைடு தெரியுதா எல்லாத்துக்கும்? எஸ் மேம். தெரியுது மேம். ஓகேப்பா. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம சைமன் கமிஷன் பத்தி பார்க்க போறோம். சைமன் கமிஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 8 November 1927 அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? அது எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா மோன்டெக் சேஞ்ச் ஃபார் ரிஃபார்ம்ஸ் அவங்க கொண்டு வந்த ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் என்கொயர் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன். அந்த இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன்ல வந்து நம்ம சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 8 November 1927 ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்காக இந்த சைமன் கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா டு என்கொயர் தி மோன்டெக் சேஞ்ச் ஃபார் ரிஃபார்ம்ஸ், அதை என்கொயர் பண்றதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இதை ஃபார்ம் பண்ணாங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கிலீஷ் பீப்புள்ஸ், ஆல் வர் ஒயிட் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. இதுல வந்து 7 members இன்க்ளூடிங் த ஹெட் சர் ஜான் சைமன். சைமன் கமிஷன் அவர் பேர்ல இருந்தா இந்த சைமன் கமிஷன் அப்படின்னு நேமிங் பண்ணாங்க. சர் ஜான் சைமன் தான் இதுக்கு ஹெட். அவர் இல்லாம இன்னும் 7 members அதுல இருக்காங்க அந்த கமிட்டியில. தே ஆல் வர் த ஒயிட் பீப்புள்ஸ் வித் நோ இந்தியன் மெம்பர்ஸ். அந்த கமிட்டியில என்கொயர் பண்ற கமிட்டியில எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒயிட் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, இந்தியன்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நம்ம இந்தியன்ஸ் யாரும் இல்லைன்னா நமக்கு என்ன தோணும், ஏன் நம்மள இன்க்ளூட் பண்ணல அப்படின்ட்டு நமக்கு ஒரு கோவம் வரும். ஸோ அதனால என்ன பண்ணாங்க, இதை எதிர்த்து எல்லாரும் நிறைய பாய்காட்ஸ் பண்ணாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னா கூட ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அப்ப 1927 சரி 1927 செஷன் யார் ப்ரிசைட் பண்ணாங்க? ஐஎன்சில 1927 செஷன் யாரு ப்ரிசைட் பண்ணாங்க? நேரு. காந்தி. காந்தி 1927. காந்தி 1924 பெல்காம் செஷன். அன்சாரி மேம். அன்சாரி ஸ்லைட்லயே இருக்கு. அன்சாரி தான் வந்து 1927 வந்து ப்ரிசைட் பண்ணாரு. மெட்ராஸ்ல நடந்தது இந்த செஷன். ஓகேவா? அவரு வந்து அப்போஸ் பண்றாரு இவங்க, ஏன்னா இதுல எல்லாமே ஒயிட் பீப்புள்ஸ் தானே இருக்காங்க. ஸோ அவரு வந்து அவங்க தான் இனிஷியேட் பண்ணி இதை அப்போஸ் பண்றாங்க. அவரு மட்டும் அப்போஸ் பண்றது இல்லாம முஸ்லீம் லீக், ஹிந்து மகாசபா இவங்க எல்லாருமே அப்போஸ் பண்றாங்க. ஒரு வழியா வந்து 3 February 1928 அப்ப அந்த சைமன் கமிஷன் பாம்பேயை ரீச் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலயுமே எல்லா பிளேஸ்லயும் பாத்தீங்கன்னா கோபேக் சைமன் அப்படிங்கிற ஒரு பிளாக எடுத்துட்டு எல்லாருமே மார்ச், ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லயும் போயிட்டு இருக்காங்க. ஒரு பிளாக் பிளாக்ல சைமன் கோபேக் அப்படின்னு எழுதி எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்ல யார் கலந்துருக்காங்க? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி லாலா லஜ்பத் ராய் பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷன், ஆன்டி சைமன் கமிஷன் இதுல இன்வால்வ் ஆயிருப்பாரு. அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவரும் வந்து அகெயின்ஸ்டா இருப்பாரு. ஸோ லாகூர்ல 30 October 1928 அப்ப அவரை வந்து அந்த தடியடி நடக்கும்போது அவர் நல்ல படுகாயம் அடைஞ்சிடுறாரு. லேட்டர் ஆன் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 monthக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இறந்துடுறாரு. 17th November 1928 அவர் இறந்துடுறாரு. எதனாலலாம் இந்த லத்தி சார்ஜ்னால இவர் இறக்குறாரு. யார் அவர் அடிச்சது அப்படின்னா சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு போலீஸ். இது நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். சாண்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் பகத்சிங் எல்லாமே பார்த்திருப்போம். ஸோ 30 October 1928 லாகூர்ல வந்து லாலா லஜ்பத் ராய் இந்த சைமன் கமிஷனுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப வந்து சாண்டர்ஸ் அப்படிங்கிற போலீஸ் இவரை ஹிட் பண்ணிடுவாங்க. லத்தி சார்ஜ், he was hit by the police Sanders. அப்புறம் later on after a month he passed away in 17th November 1928. லக்னோல பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் அங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்க அவங்க எல்லாம் இன்ஜூர் ஆயிடுவாங்க. ஏன்னா அகெயின்ஸ்டா பண்றதுனால அவங்களையும் தாக்கியிருப்பாங்க. ஸோ அவங்களும் சஃபர் ஆயிருப்பாங்க.
நெக்ஸ்ட் மே 1930ல சைமன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வந்து மான்டெக் சென்ட் ஃபார் ரிஃபார்ம்ஸை என்கொயர் பண்றதுக்காக தான் இந்த சைமன் கமிஷன் ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணாங்களே. ஸோ அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மே 1930ல சைமன் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்களா, நம்ம 1919ல டயார்கி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, அது வந்து அன்சக்சஸ்ஃபுல். அதனால அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, அட்டானமஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. 1919ல டயார்கி கொண்டு வந்திருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல. ஸோ அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டயார்கி வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, ஸோ நீங்க வந்து அட்டானமஸ் கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த அட்டானமஸ் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொன்ன பிறகு அது மூலமா தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வரத்துக்கே ஒரு பேஸா இருந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, சைமன் ரிப்போர்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935க்கு ஒரு பேஸாவே இருந்துச்சு. சொன்ன மாதிரி லாலா லஜ்பத் ராய் வந்து லத்தி சார்ஜால சாண்டர்ஸ் அப்படிங்கிற போலீஸால அடிபட்டு இறந்துருவாரு 17 நவம்பர் 1928ல. அதனால லேட்டர் பீரியட்ல பகத்சிங் என்ன பண்ணுவார்ல, அந்த சாண்டர்ஸ் அப்படிங்கிற போலீஸை வந்து கில் பண்ணிடுவாரு. இன் டிசம்பர் 17, 1928ல அவர் கில் பண்ணிடுவாரு. இதுதான் சைமன் கமிஷன். அவங்க வந்ததுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைமன் கமிஷன் எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, மான்டெக் சென்ட் ஃபார் ரிஃபார்ம்ஸ் அதை என்கொயர் பண்றதுக்காக ஆரம்பிச்சாங்க. எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 8 நவம்பர் 1927ல ஆரம்பிச்சாங்க. அதுல எத்தனை பேர் இருந்தாங்க? 7 மெம்பர்ஸ் வித் இன்க்ளூடிங் த ஹெட் யாரு? சர் ஜான் சைமன் அவங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒயிட் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, இந்தியன்ஸ் யாருமே இல்லை. அப்படிங்கறதுக்காக நம்ம இந்தியன்ஸ் வந்து அதை எதிர்த்து நீங்க யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு 1727ல அன்சாரியும் இதை பாய்காட் பண்றாரு. இன்னும் நிறைய லீடர்ஸ், ஜவஹர்லால் நேரு எல்லாருமே இதை பாய்காட் பண்றாங்க. ஸோ 3 பிப்ரவரி 1928ல இவங்க பாம்பே ரீச் பண்றாங்க. அப்ப எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து பிளாக் பிளாக ஹாய்ஸ் பண்ணிட்டு சைமன் கோபேக் அப்படின்னு அதில் எழுதி யாரும் நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்த வரக்கூடாதுன்னு சொல்லும் போது நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது நம்ம மேல தடியடி ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடக்கும். ஸோ அப்ப வந்து போலீஸ் நம்மள இந்தியன்ஸ் பீப்புள்ஸை ஹிட் பண்றாங்க. 30 அக்டோபர் 1928ல லத்தி சார்ஜ் லாகூர்ல லாலா லஜபத் ராய் வந்து லத்தி சார்ஜ் மூலமா சாண்டர்ஸ் மூலமா அவர் இறந்துடுறாரு ஒரு மாசத்துக்கு அப்புறம். அது எப்படின்னா 17 நவம்பர் 1928ல அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் எதுக்காக இந்த சைமன் கமிஷன் அந்த கமிஷன் ஃபார்ம் பண்ணா ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்ல. ஸோ அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, டயார்கி வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, ஸோ நீங்க அட்டானமஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பேஸா இருந்தது எதுனா சைமன் கமிஷன் ரிப்போர்ட் தான் பேஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. இதுதான் சைமன் கமிஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட். நேரு ரிப்போர்ட் வந்து 1928ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நேரு ரிப்போர்ட் அப்படிங்கும் போது இந்த இடத்துல மோதிலால் நேரு வருவாரு. ஏன்னா ஐஎன்சிய அப்ப ப்ரிசைட் பண்ணவர் மோதிலால் நேரு தான் 1928ல ப்ரிசைட் பண்ணாரு. நெக்ஸ்ட் செஷன் தான் ஜவஹர்லால் நேரு ப்ரிசைட் பண்ணியிருப்பாரு. எல்லாத்துக்கும் கேக்குது தானமா? கேக்குது. ஓகேப்பா. ஸ்பீடா இருக்கா கிளாஸ்? நோட்ஸ் ஓகேப்பா. ஓகே, தேங்க்யூ. நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதுல ஸ்லைட்ல போடாதது ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்க எழுத முடியல அப்படின்னா நீங்க கேளுங்க, நான் வெயிட் பண்ணி கூட சொல்றேன். ஓகேவா? ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நேரு ரிப்போர்ட் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1928. இங்க அப்ப யார் வைஸ்ராயா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ட் பிர்கன்ஹெட் அப்படிங்கிறவங்க தான் வைஸ்ராயா இருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னா, he challenged the Indians to produce a constitution that would be acceptable to all. அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை இந்தியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. இந்த அவர் சொன்ன சேலஞ்சை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு பார்ட்டி அவங்க மீட்டிங் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மீட்டிங் கன்வே பண்றாங்க. எப்பன்னா 28 பிப்ரவரி 1928ல காங்கிரஸ் வந்து ஒரு மீட்டிங் கன்வென் பண்றாங்க. அந்த மீட்டிங்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அந்த கமிட்டி அந்த மீட்டிங்ல 8 மெம்பர்ஸ் இருக்காங்க வித் மோதிலால் நேரு as the head to draw up the future constitution of the India. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மேக் பண்றதுக்கு அந்த 8 பேரும் பிளஸ் மோதிலால் நேரு இருக்காங்க.
இதுதான் சொல்றாங்க நேரு ரிப்போர்ட்ல வந்து. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, வைஸ்ராய் வந்து நீங்க ஒரு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு. காங்கிரஸும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் அந்த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணிக்கிறது யாரு ஹெட்டா போடுறாங்கன்னா, மோதிலால் நேரு தான் ஹெட்டா இருக்காரு. அவரு கூட இன்னும் ஒரு 8 பேர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தான் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ என்ன ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணும். வி நீட் டொமினியன் ஸ்டேட்டஸ் அண்ட் எலெக்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் இஸ் டு பி ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஜாயிண்ட் அண்ட் மிக்ஸ்ட் எலெக்ட்ரேட்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. முஸ்லிம்ஸ் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர்லயும் ப்ராவின்ஸ்லயும் ரிசர்வேஷன் கொடுங்க. ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சஸ், இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரு ரிப்போர்ட்ல நம்ம அந்த பிரிட்டிஷ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னு ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா. ஸோ சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்ல எலெக்ஷன்ஸ் வந்து மிக்ஸ்டா ஜாயிண்ட் எலக்ட்ரேட்ஸா நடக்கணுங்கிறாங்க. முஸ்லிம்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சஸ். இது வந்து நேரு ரிப்போர்ட்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல ஜின்னா வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீ ப்ரொபோஸ்ட் அன் அமெண்ட்மெண்ட். அவர் என்ன டிமாண்ட் பண்ண, முஸ்லிம்ஸ்க்கு வந்து 1/3 ஆஃப் த சீட் ரிசர்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தேஜ் பகதூர் ஷப்ரு அப்படிங்கிற இருக்கவங்க என்ன சொல்றாரு, இது வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இட் வில் நாட் மேக் எனி பிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் தான் ஜின்னா வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ் ரிசல்யூஷன் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்றாரு. அந்த 14 பாயிண்ட் ரிசல்யூஷன்ல நிறையவே சொல்லியிருப்பாரு அவரு. அதுல ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இந்த 14 பாயிண்ட்ஸ்ல என்ன அவர் சொல்லியிருப்பாருன்னா, ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் வந்து ரெசிடியூல் பவரோட எங்களுக்கு வேணும், அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் அட்டானமி கிடைக்கணும்னு சொல்லியிருப்பாரு. எல்லா லெஜிஸ்லேச்சர் அண்ட் எலெக்டட் பாடிஸ்ல வந்து ஒரு அடிக்வேட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் வந்து முஸ்லிம்ஸ்க்கு நீங்க சீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதே மாதிரி முஸ்லிம்ஸ் வந்து எல்லா சர்வீசஸ்லயும் அவங்களும் என்கேஜ் ஆயிருக்கணும். 1/3 ஆஃப் த சீட்ஸ் வந்து முஸ்லிம்ஸ்க்கு நீங்க கொடுக்கணும். செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செப்பரேஷன் ஆஃப் சிந்து ஃப்ரம் பாம்பே அண்ட் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் இன் த நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ் அண்ட் பலுச்சிஸ்தான் அப்படின்ட்டு ஒரு நிறைய 14 பாயிண்ட்ஸை வந்து அவரு இஷ்யூ பண்ணியிருப்பாரு. இந்த நேரு ரிப்போர்ட் அப்ப அவரும் ஒரு 14 பாயிண்ட் ரெசல்யூஷன் கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி அந்த 14 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்ல, சும்மா எதிர இருந்தா நீங்க பாத்துக்கோங்க, இல்லைன்னா அவரோட 14 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வேணும், முஸ்லிம்ஸ்க்கு வந்து 1/3 ஆஃப் த ரிசர்வேஷன்ஸ் வேணும், எங்களுக்கு ப்ரொவின்ஷியல் அட்டானமி கிடைக்கணும், ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் வித் ரெசிடியல் பவர்ஸ் வந்து ப்ராவின்ஸ்ல கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஜின்னா சொன்ன 14 பாயிண்ட்ஸுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜின்னாவை முன்னாடியே சரோஜினி நாயுடு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு சொல்லி கிலாஃபத் மூமெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹி வாஸ் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்கு அவரும் ஒரு அடித்தளம் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா லேட்டரான அவர் என்ன பண்ணுவாருன்னா, எங்களுக்கு செப்பரேட் நேஷன் வேணும், முஸ்லிம்ஸ்க்கும் ஒரு செப்பரேட் நேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் இது பண்ணுவாரு. அததான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஜின்னா who was hailed as the ambassador of Hindu Muslim unity thereafter changed his stand and begins to espouse the cause of the separate nation for the Muslims. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேரு ரிப்போர்ட்ல வைஸ்ராயா இருக்கவரு லார்ட் பிர்கன்ஹெட். அவங்க வந்து நீங்க கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சேலஞ்ச் பண்றாரு. அதுக்கு காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிட்டு மோதிலால் நேரு வித் 8 மெம்பர்ஸ் வச்சுட்டு அவங்க கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன ரெக்கமெண்ட் பண்றோம், நம்ம இந்தியன் சைட்ல இருந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்றோம். எலெக்ஷன்ஸ் வந்து ஜாயிண்ட் அண்ட் மிக்ஸ்ட் எலக்ட்ரேட்ஸா எலெக்ஷன்ஸ் நடக்கணும்னு சொல்றோம். முஸ்லிம்ஸ்க்கு ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் கொடுக்கணும். தென் ப்ரொவிஷன்ஸ் லைக் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். நம்ம
ஸோ அதுக்கப்புறம் ஜின்னா என்ன பண்றாருன்னா, ஜின்னா வந்து ஒரு 14 பாயிண்ட் ரெசல்யூஷனை வந்து அவரு ரிலீஸ் பண்றாரு. அதெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, வி நீட் அ செப்பரேட் நேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதுதான் நேரு ரிப்போர்ட்ல சொல்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாகூர் செஷன். ஸ்லைடு டிஸ்பிளே ஆகுதா எல்லாத்துக்கும், இல்ல ஜூம் பண்ணட்டுமா? டிஸ்ப்ளே ஆகுது மேம். கரெக்டா இருக்கு மேம். ஓகே, இல்ல ஜூம் பண்றதுன்னா பண்றேன், இல்ல இப்படியே இருக்கனாலும் ஓகே. மேம் நாங்களே ஜூம் பண்ணிக்கிறோம் மேம். ஆமா மேம். ஓகே ஓகே கரெக்டா இருக்கு மேம் ஸ்கிரீன். ஓகே ஓகே சரி சரி. இப்போ லாகூர் செஷன் எப்போ நடந்துச்சுன்னா 31 டிசம்பர் 1929 லாகூர் செஷன் நடக்குது. ஸோ முன்னாடி அந்த நேரு ரிப்போர்ட்ல நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸ் அது இது எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். ஸோ வந்து நம்ம கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கோம். பட் அவங்க வார்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல என்கேஜ் ஆயிருப்போம். அப்பயும் நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அதையும் செய்ய மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு நம்ம ஏமாந்து தான் போனோம். ஸோ இந்த லாகூர் செஷன்ல என்ன பண்றாங்கன்னா, இங்கேயும் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்ம வேணும்னு கேட்குறோம். ஏன்னா வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த டொமினியன் ஸ்டேட்டஸ். டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் எங்களுக்கு வேண்டாம், பட் வி டிமாண்ட் அ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். அப்புறம் டிசம்பர்ல இப்போ 1929 லாகூர் செஷன் யாரு ப்ரிசைட் பண்றாங்க? ஜவஹர்லால் நேரு மேம். யா ஓகே மேம். இப்போ 1929 ஜவஹர்லால் நேரு அந்த லாகூர் செஷனை ப்ரிசைட் பண்றாரு. அவரு என்ன அங்க கேட்கிறாரு, என்ன கோலா வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வி நீட் அ பூர்ண ஸ்வராஜ் ஆர் த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். நம்மளுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ அதனால நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசம்பர் 31 1929 அன்னைக்கு ட்ரைகலர் ஃபிளாக் நம்ம ஹாய்ஸ் பண்ணியிருப்போம். எங்கன்னா ராவி ரிவர் பக்கத்துல, லாகூர்ல ராவி ரிவர் பக்கத்துல டிசம்பர் 31 1929 ட்ரைகலர் ஃபிளாக் வந்து நம்ம ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் நம்ம ஏன்னா இந்த 26 ஜனவரி 1930 இண்டிபெண்டன்ஸ் டேவா அவர் டிக்ளேர் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த 26 ஜனவரியை நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவா தான் செலிப்ரேட் பண்ணிட்டு வருவோம். ஆனா லேட்டர் ஆன் பீரியட்ல என்ன ஆகும்னா, கான்ஸ்டியூஷன் மேக் பண்ண பிறகு அந்த 26 ஜனவரி அப்படிங்கறத நம்ம ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரம் 1950 இருந்து 26 ஜனவரி 1950 வந்து ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுல என்னன்னா, கவர்மெண்ட் வந்து நேரு ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, இதுலயும் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், ஏதாவது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு காங்கிரஸ் அண்ட் காந்தி எல்லாருமே சேர்ந்து நினைக்கிறாங்க. ஸோ லாகூர் செஷன்ல ஜென்ரலாவே உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, பூர்ண ஸ்வராஜ். அதுதான் பூர்ண ஸ்வராஜ். யார் லீடரா இருந்தாங்க, எங்க நடந்துச்சு, எந்த டேட்ல நடந்துச்சு. ஸோ அங்க வந்து பிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காங்க ராவி ரிவர் பக்கத்துல. ஸோ ஏன் வந்து நம்ம ரிபப்ளிக் டேவை 26 ஜனவரி செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, இப்ப 26 ஜனவரி 1930 வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவா டிக்ளேர் பண்ணியிருப்பாரு. ஸோ லேட்டர் ஆன் பீரியடை இதை ரெகக்னைஸ் பண்றதுக்காக 26 ஜனவரி 1950 அப்ப வந்து நம்ம ரிபப்ளிக் டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து லாகூர் செஷனை பத்தி. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், தெரிஞ்சதை சொல்லுங்க. சைமன் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 8 நவம்பர் 1927. ஸோ எதுக்காக அதை ஃபார்ம் பண்ணாங்க? எதுக்காக form பண்ணாங்க? வந்து இந்தியன்ஸ்ட ஒரு இல்ல மேம் அந்த மாண்டேகோ செமஸ் ஃபால்ட் யா ஆமாமா. சைமன் கமிஷன் மாண்டே சேம்ஸ் ஃபார் ரிஃபார்ம்ஸை ரிவ்யூ பண்றதுக்காக, என்கொயர் பண்றதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே. ஸோ சைமன் கமிஷன்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 7 members plus Sir John. யா ஓகே ஓகே. ஸோ எதனால இந்த சைமன் கமிஷன் சைமன் வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க? ஓகே, எல்லாருமே ஒயிட் பீப்புள்ஸா இருந்தாங்க, யாருமே இந்தியன்ஸ் இல்ல அதுல. ஓகே. எப்ப வந்து அவங்க பாம்பே ரீச் பண்ணாங்க சைமன் கமிஷன்? 3rd February 1928. ஸோ பிளாக் ஃபிளாக ஹாய்ஸ் பண்ணிட்டு கோ பேக் சைமன் சொல்லி எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஓகே. இந்த சைமன் கமிஷன்ல யார் யாரெல்லாம் லீடர்ஸா இருந்தாங்க?
யார் யாரெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க Lala பாய்காட்? Lajpat Rai, அன்சாரி, ஜவஹர்லால் நேரு, லாலா அப்புறம் லஜ்பத் ராய். ஓகே, இவங்க 3 பேரும் லீடர்ஸா இருந்தாங்க. இன்னும் நிறைய பேரும் இதுல லீடர்ஸா தான் இருந்தாங்க. சோ இதுல வந்து லாலா லஜ்பத் ராய் எங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாரு, எப்ப ப்ரொடெஸ்ட் பண்ணாரு? லாகூர், அக்டோபர் 30, 1928. 30 அக்டோபர் 1928ல ப்ரொடெஸ்ட் பண்ணது அன்னைக்கு. பட் அப்ப வந்து அடிப்பட்ட அந்த போலீஸ் வந்து அவரை அடிச்சிருவாங்க. ஸோ லேட்டர் ஆன் 1 மந்த்துக்கு அப்புறம் 17 நவம்பர் 1928ல தான் அவர் இறந்துருவாரு. he passed away. இந்த சைமன் ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க அவங்க? Diarchy was a failure and advised to provide autonomy. அட்டானமஸ் கவர்மெண்ட் கொண்டு வரலாம்னு சொன்னாங்க மேம். யா, ஆமாமா. ஸோ இதனால இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு 1935க்கு இது வந்து ஒரு பேஸா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி, லேட்டர் அந்த சாண்டர்ஸ் அப்படிங்கிற போலீஸை யாரு கில் பண்ணிருப்பாங்க? மேம் பகத் சிங் மேம். கரெக்டா 1 மந்த் கழிச்சு கில் பண்ணிருப்பாங்க மேம். எஸ், ஆமாமா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்த்தோம்? நேரு ரிப்போர்ட். நேரு ரிப்போர்ட் எந்த டேட், எந்த இயர்? 1928 மேம். 1928 ma'am, year. அங்க என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும்? அங்க வந்து ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிருப்பாருங்க மேம். நீங்க வந்து அவர் பேர் என்ன? அந்த வைஸ்ராய் பேர் என்ன? மேம் லார்ட் பிர்கன்ஹெட். சொல்லுங்க. பிர்கன்ஹெட் என்ன சேலஞ்ச் பண்ணிருப்பாரு? கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேம். வேற ஏதாச்சும் வாய்ஸ் கிராஸ் ஆகுதாமா? மேம் நோ மேம். இல்ல மேம், எல்லாரும் ஆன்சர் பண்றோம்னு நினைக்கிறேன். அதான் மாத்தி மாத்தி சரி voice சரி. வருது. ஓகே ஓகே. அந்த நேரு ரிப்போர்ட்ல நம்ம என்ன டிமாண்ட் பண்றோம்? டாமினல் ஸ்டேட்டஸ், டொமினியன் ஸ்டேட்டஸ், மிக்ஸ்ட் எலக்ட்ரேட்ஸ், ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ், ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃபிரான்ச்சைஸ். சோ அதனால ஜின்னா என்ன பண்றாரு? ஜின்னா என்ன கேக்குறாரு? ஜின்னா வந்து 1/3 of the seats வந்து முஸ்லிம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண சொல்லி. ஓகே. Boycott commission. என்ன கமிஷன்? Boycott commission. ஓகே ஓகேப்பா. மேம் முஸ்லிம்ஸ்க்குன்னு சொல்லி தனியா ஒரு செப்பரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாரு. ப்ரொவின்ஷியல் அட்டானமி. இல்ல 14 point. ஜின்னாஸ் 14 The point. 14 points was ஓகே ஓகே. rejected. நெக்ஸ்ட் என்ன டைட்டில்? லாகூர் செஷன். எப்ப நடந்துச்சு? December 31st, 1929. ஓகே. இது யாரு ப்ரிசைட் பண்ணாங்க? எந்த பிளேஸ்ல என்ன நடந்துச்சு? ஜவஹர்லால் நேரு. ஓகே. லாகூர் மேம். ட்ரைகலர் ஃபிளாக் வந்து ஹாய்ஸ்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவார்? அவரோட கோல் என்னவா இருக்கும்? பூர்ண சுவராஜ். எஸ் பா. அப்புறம் ட்ரைகலர் ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்றாங்க. 26 Jan தான் 1920 இண்டிபெண்டன்ஸ் டேவா டிக்ளேர் பண்றாரு. அதுக்கப்புறம் வருஷம் அதை செலிப்ரேட் பண்றாங்க. அப்புறம் கடைசியா நம்ம 1950ல ரிபப்ளிக் டேவா 26 Jan 1950 ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எதனால அப்படின்னா இவர் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவா டிக்ளேர் பண்ணனால நம்ம லேட் ஆன் பீரியட்ல இது ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்றோம். பூர்ண சுவராஜ் டேட் என்ன சொன்னீங்க? January 26, 1930. ஓகே மேம். கரெக்ட் தானப்பா? எஸ் மேம். கரெக்ட் மேம். நான் கேட்டேன் மேம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், டண்டி மார்ச் அண்ட் ஆல்சோ ஏ சால்ட் சத்தியாகிரகா. இது எப்ப நடந்திருக்குன்னா 1930ல சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஸோ இப்போ வந்து லார்ட் வைஸ்ராய் லார்ட் இர்வின் தான் இப்ப வைஸ்ராயா இருக்காரு. முன்னாடி நேரு ரிப்போர்ட் அப்ப பெர்கன்ஹெட் இருந்தாரு, இப்ப வந்து இர்வின் இருக்காரு. ஸோ நீங்க வந்து இந்த ஒவ்வொரு கமிஷன்ஸ் எல்லாமே இருக்குல்ல, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்லாம் அப்ப வந்து லார்ட் கர்சன் வைஸ்ராயா இருக்காரு. அவரோட பீரியட் எவ்வளோ, லார்ட் கர்சனோட பீரியட் எவ்வளோ பீரியடு, அவர் எந்தெந்த ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் அவர் வைஸ்ராயா இருக்காருன்னு பாருங்க. முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்குலாம் சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுட்டு சைமன் கமிஷன் அப்ப யார் வைஸ்ராயா இருந்தாங்க அப்படி கூட கேட்கலாம்.
ஒரு சில அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இப்ப வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கனால கொஷின்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ ஒரு சில முக்கியமான இதுக்கெல்லாம் நான் வைஸ்ராய் கொடுத்துருக்கேன் இங்கேயே. இல்லாததுக்கா நீங்க ஒவ்வொரு டைட்டில் படிக்கும் போது வைஸ்ராய்ஸ் யாரு, கவர்னர் ஜெனரல் யார் இருந்தாங்க அப்படின்ட்டு மேட்ச் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அரிஹன் புக்ல இந்த வைஸ்ராய் கவர்னர் ஜெனரல் லிஸ்ட் வந்து டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 12th புக்லயும் யார் யார் முக்கியமான டல்ஹவுசி அவங்க எல்லாருமே கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஏதாவது ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, வார்ல இன்வால்வ் ஆயிருந்தா வாரை பத்தி கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரிஃபார்ம்ஸ் அதை பத்தியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 12th புக்ல வைஸ்ராய்ஸ் அண்ட் கவர்னர் ஜெனரல்ஸ் பத்தி இருக்கும். வில்லியம் பென்டிக்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கும். அதனால அதை எடுத்து ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 12th ஓல்டு புக்ல இருக்கு, இது நியூ புக்ல இல்ல, ஓல்டு புக்ல. அதே மாதிரி ஜிகே அரிஹண்ட் புக்குன்னு இருக்கு, அதுலயும் இருக்கு. ஸோ ரெண்டையும் ரெஃபர் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், சாரி மூமெண்ட் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். இங்கே என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சார்ட்டரை வந்து நம்ம லார்ட் இர்வின் அவர்கிட்ட வந்து நம்ம கொடுக்குறோம், டிமாண்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் மாதிரி நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆர்ம் அண்ட் சிவில் சர்வீஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சரை ரெடியூஸ் பண்ணுங்க, 50% எக்ஸ்பெண்டிச்சர் ரெடியூஸ் பண்ணுங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டோட்டல் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. லேண்ட் ரெவென்யூ டாக்ஸஸ் எல்லாத்தையும், லேண்ட் ரெவென்யூஸை வந்து 50% ரெடியூஸ் பண்ணுங்க. சால் டாக்ஸை அபாலிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்னாவே அது கூட தண்டி மார்ச் அதை கண்டினியூ பண்ணி சால் சத்தியாகிரகா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் காந்தி போய் உப்பள்ளி அந்த அபாலிஷன் ஆஃப் சால் டாக்ஸை அபாலிஷ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டிமாண்ட் பண்றோம் இர்வின் கிட்ட. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஆர்ம்ஸ் அண்ட் சிவில் சர்வீஸ் ரெடியூஸ் பண்ணுங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டோட்டல் ப்ரொஹிபிஷன், ரிலீஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், லேண்ட் ரெவன்யூ 50% ரெடியூஸ் பண்ணுங்க, சால் டாக்ஸை அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிமாண்ட் பண்றோம். ஆனா வைஸ்ராய் பாத்தீங்கன்னா இது எதுக்குமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டார். முன்னாடியே சொல்லியிருப்பாரு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நேரு ரிப்போர்ட் அப்பே இவர் சொல்லியிருப்பாரு காந்தி. அப்ப இப்ப வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாருன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை இவர் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன முடிவு பண்ணியிருப்பாருன்னா, சரி இதுல என்ன பண்ணா நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்க்கும்போது சால்ட்டோட டாக்ஸை அபாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரு மாஸ் மூவ்மெண்டா இருக்கு. எல்லாருமே உமன்ஸ்ல இருந்து பீசன்ஸ், ஒர்க்கர்ஸ், லேபர்ஸ் எல்லாருமே இதுல இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ 12 மார்ச் 1930 காந்தி வந்து சபர்மதி ஆசிரமத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. இந்த சால் சத்தியாகிரகாவை காந்தி தண்டி மார்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. சால் சத்தியாகிரகா தான், பட் இட் ஸ்டார்டட் அஸ் தண்டி மார்ச். இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்டி மார்ச். ஸோ 12 மார்ச் 1930 காந்தி ஸ்டார்ட் பண்றாரு. சபர்மதி ஆசிரமத்துல இருந்து 78 பேர் கூட போறாங்க ஒரு கூட. அப்ப காந்திக்கு வந்து 61 வயசு. அவர் வந்து 241 மைல்ஸ் கிராஸ் பண்றாரு. அது அப்ராக்சிமேட்டா ஒரு 375 400 கிலோமீட்டர் வரைக்கும் 24 டேஸ்ல கவர் பண்றாரு. அவர் எப்ப ரீச் ஆகுறாருன்னா 5 ஏப்ரல் 1930 ரீச் ஆகுறாரு. 6 ஏப்ரல் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல இருந்து சால்ட்டை எடுத்து அந்த சால்ட் லாவை பிரேக் பண்றாரு. ஹி அபாலிஷ்ட் தி சால்ட், அந்த சால்ட் லாவை பிரேக் பண்றாரு. இதுதான் தண்டி மார்ச். தண்டி மார்ச் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க, எப்ப முடிஞ்சது அப்படின்னு கேட்பாங்க. 12 மார்ச் 1930 காந்தி வந்து சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி மார்ச் ஸ்டார்ட் பண்ணாரு. தண்டி அப்படிங்கிற பிளேஸ்ல தான் முடிச்சாரு. 241 மைல்ஸ் கிராஸ் பண்ணி 24 டேஸ் டிராவல் பண்ணி போயிருக்காரு. 6 மார்ச் அப்ப வந்து இந்த தண்டி மார்ச் கேம் டு ஒன் எண்ட். ஸோ அங்க வந்து சால்ட் லாவை பிரேக் பண்ணியிருக்காங்க. இப்போ கையில எடுத்து சால்ட் லா பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ சால்ட் சத்தியாகிரகா இவங்க மட்டும்தான் பண்ணாங்களா அப்படின்னு பார்ப்போம். சால்ட் சத்தியாகிரகா காந்தி கூட யார் போனாங்கன்னா சரோஜினி நாயுடுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க காந்தி கூட.
உமன்ஸா பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. அங்க நிறைய பேர் அந்த சால்ட் சத்தியாகிரகா பண்ணும்போது நிறைய நடுவுல வந்து நிறைய பேர் அடிக்கிறது, அதை பண்றது, இது பண்றது எல்லாமே இருக்கும். அப்ப சரோஜினி நாயுடு காந்திக்கு ஹெல்ப் பண்ணி, யாருக்காச்சும் காயம் பட்டுருந்துச்சுன்னா அதுக்கு மருந்து போட்டு எல்லாமே பண்ணி கடைசியில அவங்க இதை ஒரு சக்சஸ்ஃபுல் ஈவெண்ட்டா முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சால்ட் சத்தியாகிரகா இன்னும் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. தமிழ்நாடு, அதே மாதிரி சென்னை மெரினா பீச்லயும் நடந்திருக்கு, கேரளால நடந்திருக்கு, அஸ்ஸாம்ல நடந்திருக்கு, ஆந்திரா, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டையர் ப்ராவின்ஸ், இது எல்லா பிளேஸ்லயுமே இந்த தண்டி மார்ச் தட் இஸ் சால்ட் சத்தியாகிரகா நடந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல யார் லீட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி தான் தமிழ்நாட்டுல லீட் பண்ணது. எங்க இருந்து எங்க வரைக்கும்னா திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் தஞ்சாவூர் கோஸ்ட் ஏரியாஸ்ல போயிருக்காங்க. அவங்க ஒரு 100 பேர் பக்கமா இந்த சால்ட் சத்தியாகிரகாவை லீட் பண்ணிட்டு போறாங்க. எங்க இருந்துன்னா திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும். தமிழ்நாட்டுலன்னு பாத்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி தட் இஸ் ராஜாஜி தான் இது ஹெட்டா இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தி கூட்டிட்டு போறாரு. இங்க எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13th ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணி 28th ஏப்ரல் 1930ல இந்த சால்ட் சத்தியாகிரகா முடிஞ்சிருக்கும். ஸோ தமிழ்நாட்டுல யார் இதை ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. ஃப்ரம் திருச்சி டு வேதாரண்யம் தஞ்சாவூர் கோஸ்ட் ஏரியாஸ்ல போறாங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 13th ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 28th ஏப்ரல் 1920ல இந்த சத்தியாகிரகத்தை முடிச்சிட்டாங்க. உப்பு கையில எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி மெரினா சென்னையில எல்லாம் யாரெல்லாம் பண்றாங்க, டி.எம். பிரகாசம், நாகேஸ்வர் ராவ் இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க. அதே மாதிரி கேரளால கேலப்பா அப்படிங்கிறவங்க மலபார்ல இருந்து கோழிக்கோடு வரைக்கும் போறாங்க சால்ட் சத்தியாகிரகா. அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா சில்லௌட்டில இருந்து நௌகாலி வரைக்கும். ஓகே ஓகேப்பா. இப்ப சொல்ல நேம்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க மேம். ஒரு சரி ஓகே. தமிழ்நாடு ஓகே தானே? நெக்ஸ்ட்ல இருந்து சொன்ன போதும் தானே? தமிழ்நாடு பிரகாஷம் இல்ல அது மெரினா சென்னை. ஓகே சரி. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ராஜாஜி, தமிழ்நாட்டுல ராஜாஜி தான் லீட் பண்றாரு எல்லாத்தையும். அது பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் போறாங்க. 13th ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணி 28th ஏப்ரல் 1930ல முடிச்சிட்டாங்க இந்த சால்ட் சத்தியாகிரகம். அப்புறம் மெரினா சென்னையில பாத்தீங்கன்னா டி.எம். பிரகாசம், இவர் வந்து ஒரு சிஎம்மா இருந்திருப்பாரு நம்ம தமிழ்நாட்டுல, மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்திருப்பாரு. அப்புறம் நாகேஸ்வர் ராவ், இவங்க 2 பேரும் மெரினா சென்னையில இந்த சால்ட் சத்தியாகிரகத்தை ப்ரிசைட் பண்ணி லீட் பண்ணி போறாங்க. யாருன்னா டி.எம். பிரகாசம், கே. நாகேஸ்வர் ராவ். கேரளால பாத்தீங்கன்னா கேலப்பா அப்படிங்கிறவரு எங்க இருந்து எங்க போறாருன்னா மலபார்ல இருந்து கோழிக்கோடு வரைக்கும். கேரளால பாத்தீங்கன்னா கேலப்பா மலபார்ல இருந்து கோழிக்கோடு வரைக்கும் போறாங்க. அஸ்ஸாம்ல வந்து சில்லௌட்டில இருந்து நௌகாலி வரைக்கும் இந்த சால்ட் சத்தியாகிரகா நடக்குது. சில்ஹௌட்டி டு நௌகாலி. ஆந்திரால நடக்குது. அதே மாதிரி நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டையர் ப்ராவின்ஸ்ல கான் அப்துல் காஃபர் கான் அப்படிங்கிறவர் தான் இதை லீட் பண்ணி கொண்டு போறாரு இந்த சால்ட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. கான் அப்துல் காஃபர் கான் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டையர் ப்ராவின்ஸ்ல இவர் தான் லீட் பண்ணி கொண்டு போறாரு. இந்த கான் அப்துல் காஃபர் கான் வந்து குடை கிட்மர்கர் தட் இஸ் ரெட் ஷர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே. அந்த மூவ்மெண்ட் நேம் தெரிஞ்சு சொல்லுங்க. குடை கிட்மர்கர் KHUDAI KHIDMATGAR குடை கிட்மர்கர் ரெட் ஷர்ட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் ரெட்டுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க மேம்? ஷர்ட். ஓகேவாமா? ஓகேவா? கிளியரா? எஸ் மேம். ஓகேப்பா. இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் பத்தி அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் வெப் மில்லர் அப்படிங்கிற ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் வெப் மில்லர் அப்படிங்கிறவரு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் பத்தி ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காந்தி வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. லிட்டர் காந்தி வார் அரெஸ்டட். அதுக்கப்புறம் எரவாடா ஜெயிலுக்கு அவர் போயிடுவாரு. அது மட்டும் இல்லாம அந்தல இன்வால்வ் ஆன ஜவஹர்லால் நேரு, இன்னும் நிறைய லீடர்ஸ், கான் அப்துல் காஃபர் கான், அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணவும் மற்ற ப்ரொட்டஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்களா, திரும்ப பாய்காட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ஃபாரின் க்ளோத்ஸை பாய்காட் பண்ணுவாங்க, பிக்கெட்டிங் ஆஃப் த லிக்கர் ஷாப்ஸு, நான் பேமெண்ட் ஆஃப் த டாக்ஸஸ், ஃபாரஸ்ட் லா பிரேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி பண்ண மாதிரியே ஜென்ரலா பண்ண மாதிரி பாய்காட் நடந்துச்சு. ஃபாரின் கிளாத்ஸை பாய்காட் பண்ணாங்க. பிக்கெட்டிங் ஆஃப் தி லிக்கர் ஷாப்ஸ் அதுவும் நடந்துச்சு. எல்லா மது கடைகளையும் மூடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாக்ஸ்லாம் பே பண்ணாம இருந்தாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் லாவை பிரேக் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் பண்ணாங்களா, இதுவும் ஒரு மாஸ் மூமெண்டா தான் இருந்துச்சு. இதுல யாரு எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, உமன்ஸ், பீசன்ஸ், ட்ரைபல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணனால அரெஸ்ட், நிறைய பேர்த்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கவும் செஞ்சாங்க. அதே மாதிரி காந்தி மற்ற லீடர்ஸ் எல்லாம் முன்னாடியே அரெஸ்டும் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஒரு ஃபாரஸ்ட் லாவை கொண்டு வராங்க. ஓகேவா, அந்த ஃபாரஸ்ட் லா எப்ப ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து 1865 கொண்டு வராங்க. இதுதான் பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஃபாரஸ்ட் ஆக்ட். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா காட்டுல இருக்க ட்ரைபல்ஸ் அந்த பீப்புள்ஸ்லாம் அங்க என்ன கிடைக்குதோ அந்த ரிசோர்ஸை வச்சுதான் யூஸ் பண்ணி அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. ஸோ ஃபாரஸ்ட்ல இருக்க எந்த பொருளையும், எந்த ட்ரீஸா இருக்கட்டும், ஹனி, சீட்ஸ், நட்ஸ், ஹர்ப்ஸ் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படின்ட்டு 1878 கொண்டு வராங்க. ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஓனர்ஷிப் யாருன்னா, ஓனர்ஷிப் வந்து ஸ்டேட்டோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள வேஸ்ட்லேண்ட், ஃபாலோலேண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபாரஸ்டா தான் அவங்க கன்சிடர் பண்றாங்க. ஃபாரஸ்ட்ல அதிகமா ப்ராக்டிஸ் பண்ற ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்டிவேஷன் ப்ராக்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா என்னன்னா, இருக்கிறத வந்து அப்படியே பேர்ன் பண்ணி இது அதுலேயே ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி, ஒரு உரம் மாதிரி, ரெசிடியூ மாதிரி அதுக்கு இருந்துட்டு நெக்ஸ்ட் அதுல கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுதான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ட்ரைபல் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து இஷ்யூவாவே பஞ்சாப், ஹரியானால பொல்யூஷன் ஆகுது, ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை அப்போஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, அல்லூரி சீதாராம ராஜு அப்படிங்கிறவர் ரம்பா அப்படிங்கிற ஏரியால இந்த ட்ரைபல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்றாரு. அவரு யாருன்னா, அல்லூரி சீதாராம ராஜு அப்படிங்கிறவர் ரம்பா அப்படிங்கிற ஏரியால ப்ரொட்டஸ்ட் பண்றாரு. இவரு எப்பயுமே ப்ரொட்டஸ்ட் நடந்தா எது நமக்கு ஆப்போசிட்டா எகெயின்ஸ்டா போலீஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்ல, ஸோ போலீஸ் வந்து அந்த ட்ரைபல் பீப்புள்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து திரும்ப அவங்க அடிக்கிறாங்க, ஹராஷ் பண்றாங்க. போலீஸ் மட்டும் இல்லாம ரெவென்யூ அபிஷியல்ஸும் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணி ஹராஷ் பண்றாங்க. அவர் வந்து ஃபாரஸ்ட் நமக்கு வேணும், வி நீட் ஃபாரஸ்ட், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அல்லூரி சீதாராம ராஜு வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் மலபார் போலீஸ் வந்து இந்த ப்ராப்ளம்ஸை ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வந்து முடிச்சிடுறாங்க. அல்லூரி சீதாராம ராஜா கடைசியில அவர் இறந்து போயிடுறாங்க. இந்த ஃபாரஸ்ட் ப்ராடியூஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவரு ப்ரொடெஸ்ட் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொண்டு அவர் கடைசியில he was passed away. இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கொண்டு வந்தது 1865 தான் ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஆக்ட் கொண்டு வந்தாரு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 10th புக்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம்
ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படிங்கறத 10th புக்ல கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ல. சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் 1930ல நடக்குது. ஸோ இப்போ வைஸ்ராயா லார்ட் இர்வின் தான் இருக்காரு. அப்ப நம்ம என்னென்ன டிமாண்ட் பண்றோம், அந்த டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லிடணும். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ நம்ம சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ல சரி நம்ம சால்ட் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ சால்ட் சத்தியாகிரகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அந்த சால்ட் சத்தியாகிரக எப்போ ஸ்டார்ட் பண்றோம்னா 12 மார்ச் 1930ல ஸ்டார்ட் பண்ணி 26 மார்ச் ஏப்ரல் 1930ல முடிச்சிடுறோம். ஸோ இதுல வந்து காந்தி அவர் இல்லாம இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ், சரோஜினி நாயுடு எல்லாமே அவங்கள ஃபாலோ பண்ணி போறாங்க. ஸோ 241 மைல்ஸ் இவங்க கிராஸ் பண்ணி 24 days டிராவல் பண்ணி போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சால்ட் சத்தியாகிரகா அவங்க மட்டும் தான் பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. இன்னும் நிறைய இடத்துல பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் தமிழ்நாடுல ராஜாஜி ப்ரிசைட் பண்ணியிருப்பாரு, மெரினா சென்னையில நடந்திருக்கும், டி பிரகாசம் அவங்கெல்லாம், கேரளா கேலப்பா, அசாம், ஆந்திரா, நார்த் வெஸ்ட் ஃப்ரோன்டையர் ப்ராவின்ஸ், இது எல்லா இடத்துலயுமே சால்ட் சத்தியாகிரகா நடந்திருக்கும். இந்த சால்ட் சத்தியாகிரகா நடத்தினால காந்தி வந்து எரவாட ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. இன்னும் நிறைய லீடர்ஸும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அரெஸ்ட்டை ப்ரொடெஸ்ட் பண்ணி திரும்ப நம்ம பாய்காட் ஃபாலோ பண்ணுவோம். இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரு மாஸ் மூமெண்டா இருக்குது. இதுல பீசன்ஸ், உமன்ஸ், ட்ரைபல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நிறைய பேர் இதுல அரெஸ்டும் ஆகுறாங்க. இது ஒரு பிக்கெஸ்ட் மாஸ் மூமெண்டா இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் லா அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். சரி, சால்ட் சத்தியாகிரகா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஹலோ, March 1930. எப்ப எண்ட் ஆச்சு? 5. 6 மார்ச் தான் முடிஞ்சிருக்கும். 6 மார்ச் 1930ல தான் முடிஞ்சிருக்குமே சால்ட் சத்தியாகிரகா. ஸோ இந்தியா, நம்ம தமிழ்நாட்டுல யார் இதை லீட் பண்ணாரு? ராஜகோபால். ராஜாஜி. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம தமிழ்நாட்டுல? எப்ப எண்ட் கேம்? 28 April. ஓகே ஓகே, யா ஓகேப்பா, ஓகே குட். இது வரைக்கும் கிளியரா இருக்கா, இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இது வரைக்கும் கிளியரா இருக்குதானே? மேம் காந்தி எப்போ சத்தியாகிரகம் எண்ட் பண்ணாங்க? என்ன சால்ட் சத்தியாகிரகா கேக்குறீங்களா? எஸ் மேம், சால்ட் சத்தியாகிரகம். கொஸ்டின் திரும்ப கேளுங்க. காந்தி எப்போ சால்ட் ஹலோ, பேசுறது கேக்குதா எல்லாத்துக்கும்? நீங்க பேசுறது எனக்கு கேட்கலமா? எஸ் மேம், கேக்குது மேம். சரிப்பா, ஓகேப்பா. அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்களா, இல்ல லைன்ல இருக்காங்களா, இல்ல போயிட்டாங்களா? மேம் சால்ட் சத்தியாகிரகம் கேட்டாங்க மேம். சொல்லுங்க. சால்ட் சத்தியாகிரகம் எப்ப எண்ட் ஆச்சுன்னு கேட்டாங்க மேம். 6th April 1930. ஓகே மேம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா செகண்ட்ல மட்டும் தான் நம்ம பார்ட்டிசிபேட், தட் இஸ் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. மீதி எந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நவம்பர் 1930 அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. 12 நவம்பர் 1930. ஸோ பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க முன்னாடி. ஸோ காங்கிரஸ், முஸ்லீம் லீக், இந்து சபா எல்லாமே அதை அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்ட் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க.
அங்க என்ன ப்ரொப்போஸ் பண்றாங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் வித் ப்ரொவின்ஷியல் அட்டானமி அதை ப்ரொப்போஸ் பண்றாங்க. ஸோ ஆனா அங்க பாத்தீங்கன்னா செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அங்க ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல லீடர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ எரவாடா ஜெயில தான் காந்தி இருக்காரு. இன்னும் கொஞ்சம் பேரும் ஜெயில தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 நவம்பர் 1930 நடக்குது. காந்தி அரெஸ்ட் ஆனது 4th மே 1930 அரெஸ்ட் ஆயிருப்பாரு. ஸோ இது வந்து 12 நவம்பர் 1930 லண்டன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இதை வந்து காங்கிரஸ் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. நம்ம இதை வந்து பாய்காட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, சரி இது எப்படி காங்கிரஸ் இல்லாம ஒரு முடிவுக்கு வர முடியும், நம்ம மட்டும் இருந்தா எப்படி ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் ஜெயில இருந்த எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அப்பதான் அவங்கள்ட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்து நெக்ஸ்ட் செஷனுக்கு அவங்கள கூட்டிட்டு வர முடியும், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அவங்க அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு ஃபெயிலியராக தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இப்போ காந்தி வெளியே வந்துட்டாரு. இப்போ வந்து வைஸ்ராயா எர்வின் தான் இருக்காரு. ஸோ காந்தியும் எர்வினும் பேசி முடிவெடுக்கிறாங்க. என்னன்னா, இப்போ நாங்கள் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நீங்க எங்களுக்கு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஸோ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஸோ காந்தியும் எர்வினும் ஒரு நெகோசியேஷன் பேச்சுவார்த்தைக்கு உட்படுறாங்க. ஸோ இந்த காந்தி எர்வின் பாக்ட் அப்படிங்கிறது 5 மார்ச் 1931 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் நடக்குது. எப்பனா 5 மார்ச் 1931 காந்தி எர்வின் பாக்ட் நடக்குது. ஸோ இந்த காந்தி எர்வின் பாக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காந்தி எர்வின் பாக்ட டெல்லி பாக்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு ஈக்குவலா நமக்கு ஒரு பொசிஷன்ஸை கொடுத்து நம்மள வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க. ஸோ இதுல என்னென்ன டிமாண்ட்ஸை இர்வின் அக்செப்ட் பண்ணாரு, என்னென்ன டிமாண்ட்ஸை இர்வின் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்ன டிமாண்ட் பண்றோம் அப்படின்னா, என்னென்ன டிமாண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹூ ஆர் நாட் இன்வால்வ் இன் த வயலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகாத பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரெமிஷன் ஆஃப் ஃபைன்ஸ் நாட் எட் கலெக்டட். ஃபைன்ஸ்லாம் வந்து வாங்கக்கூடாது, இது வரைக்கும் கலெக்ட் பண்ணாத ஃபைன்ஸை நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எல்லா லேண்ட்ஸையும் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும், இது வரைக்கும் சேல் பண்ணாத தேர்ட் பார்ட்டிஸ்க்கு சேல் பண்ணாத லேண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ரிசைன் ஆயிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து லீனியண்டா ட்ரீட் பண்ணணும், அவங்கள வந்து ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப பனிஷ் பண்ணக்கூடாது, லீனியண்டா தான் நீங்க ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு ப்ரொவிஷனையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சால்ட் டாக்ஸ் சால்ட் மேக் பண்ணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ பர்சனல் கன்சப்ஷனுக்கு சால்ட் மேக் பண்ணுன்னு கேட்டிருப்போம். ஸோ அந்த டிமாண்டையும் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. பீஸ்ஃபுல் வேஸ்ல நான் அக்ரெசிவ் மேனர்ல வந்து பிக்கெட்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. வித்ராவல் ஆஃப் எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் நாங்க வித்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இர்வின் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. லேண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சர்வன்ட்ஸ் லீனியன்ட் மெத்தட்ஸ்ல ட்ரீட் பண்ணணும். சால்ட் மேக்கிங் அண்ட் பீஸ்ஃபுல் வே ஆஃப் பிக்கெட்டிங் இதெல்லாம் வந்து காந்தி கேட்டிருப்பாரு. ஸோ இந்த காந்தி இர்வின் பாக்டை வந்து கராச்சி செஷன்ல தான் ராட்டிஃபை பண்றாங்க. அக்செப்ட் பண்ணி இந்த கராச்சி செஷன்ல தான் இந்த காந்தி இர்வின் பாக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கராச்சி செஷன்ல என்ன நடந்துச்சு? கராச்சி செஷன்ல யாரு பிரசிடென்டா இருக்காங்க? மேம் 1931 மேம் வல்லபாய் பட்டேல் பிரசிடென்ட்டா இருக்காருங்க மேம்.
சரி, அங்க என்ன ஈவென்ட், ரெண்டு முக்கியமான ஈவென்ட் நடந்திருக்குமே. மேம் ரெசல்யூஷன் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் நேஷனல் எக்கனாமிக் ப்ரோக்ராம் என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் காந்தி மேம். காந்தி இம்பாக்ட், இது மூணுமே அங்க நடந்திருக்கு. ஸோ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நேஷனல் பிளானிங் அதை கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னலாம் வந்து இர்வின் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டெத் சென்டென்ஸ். பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் அவங்கலாம் வந்து ஒரு ரெவல்யூஷனரிஸ். அவங்க நிறைய பேத்த வந்து பாம்பு த்ரோ பண்ணி பிரிட்டிஷ வந்து கில் பண்றது, அந்த மாதிரி நிறைய மர்டர் பண்றது, அந்த மாதிரி விஷயத்துலாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த டெத் சென்டென்ஸை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க 3 பேர்த்தையும் ரிலீஸும் பண்ண மாட்டாங்க இர்வின். இதுதான் வந்து இர்வின் அக்செப்ட் பண்ணாத ஒரு டிமாண்டுன்னு பாத்தீங்கன்னா, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இவங்க 3 பேத்துக்கும் டெத் சென்டென்ஸ் கொடுத்திருப்பாரு. அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்க மாட்டாரு. யாரோ மைக்க ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆஃப் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இவங்க வந்து இர்வின் இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தனால ஒரு 6 டிமாண்ட்ஸ் 7 டிமாண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாருல்ல. ஸோ அதனால காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஓகே நான் சிவில் டிசோபீடியன் மூவ்மெண்ட்ஸை கைவிட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 செப்டம்பர் 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல நம்ம இந்தியன்ஸ், தட் இஸ் காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இந்த காந்தி இர்வின் பாக்ட் ஆர் நோன் ஆஸ் தி டெல்லி பாக்ட், இதன் மூலமா தான் நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல அட்டன் பண்றோம்னு சொல்லி காங்கிரஸ், காந்தி எல்லாருமே அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் லண்டன்ல நடக்கிற இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ அங்க காந்தி என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு ஈக்குவல் பொசிஷன்ல இருக்கணும் நாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இமீடியட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாரு. செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுக்காதீங்க, செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் தேவையே இல்லை, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா மட்டும் போதும், செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதையும் இவர் டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து இந்த டிமாண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ திரும்ப என்ன பண்ணுவாருன்னா, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு காந்தி. இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல ஒரு 107 மெம்பர்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாம சரோஜினி நாயுடு, மாலவ்யா அவங்களும் வந்து வைஸ்ராய் நாமினேட் மெம்பர்ஸாவும் இதுக்கு அட்டன் பண்ணியிருப்பாங்க. வைஸ்ராய் நாமினேட் பண்ண மெம்பர்ஸா சரோஜினி நாயுடு, மாலவ்யாலாம் இதுல வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கேட்ட எதையுமே, காந்தி டிமாண்ட் பண்ண எதையுமே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன டிமாண்ட் பண்ணியிருப்பான்னா, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், தட் இஸ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும், செப்பரேட் எலக்ட்ரிக்ஸ் தேவையில்லை அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா அது எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ காந்தி வந்து இதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாரு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யார் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் தமிழ்நாட்டுல இருந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல என்ன நடந்திருக்கு, என்ன அவுட்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இதை அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ காந்தியும் வந்து இனிமே உங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணி எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி காந்தியும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை திரும்ப ரிவைவ் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. ஸோ தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல காங்கிரஸ் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் தமிழ்நாட்டுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா எல்லா செஷன்லுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க, கம்யூனல் அவார்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தட் இஸ் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ், கம்யூனல் அவார்ட் வேணும் அப்படின்னா செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா வந்து காந்தி அதை நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
ஸோ இந்த கம்யூனல் அவார்டு யார் கொண்டு வராங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு ராம்சே மெக்டொனால்ட். அவர் தான் இந்த கம்யூனல் அவார்டை கொண்டு வருவாரு. எப்பனா 16th August 1932 அப்ப அதை லான்ச் பண்ணுவாரு, அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. யார் யாருக்கெல்லாம் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாதிரி யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா மைனாரிட்டிஸ், மைனாரிட்டிஸ்ல முஸ்லிம்ஸ், சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் வருவாங்க, உமன்ஸ் அண்ட் டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புள்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து கம்யூனல் அவார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ யார் யாருக்குன்னா முஸ்லிம்ஸ்க்கு, சீக்ஸ்க்கு, இந்தியன் கிறிஸ்டியன்ஸ்க்கு, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு, டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இதை வந்து காந்தி அப்போஸ் பண்ணுவார். டிப்ரெஸ் கிளாஸை இதை இன்க்ளூட் பண்ணாதீங்க, லிஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ்ல டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புள்ஸை இன்க்ளூட் பண்ணாதீங்கன்னு சொல்லி காந்தி சொல்லுவாரு. ஆனா இது கேட்கவே மாட்டாங்க அவங்க. அம்பேத்கர் பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ராங்கா நீங்க செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணுவாரு. அப்ப மதன் மோகன் மாலவியா, ராஜேந்திர பிரசாத் இவங்க எல்லாம் அம்பேத்கரோட ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்கை மாதிரி போவாங்க. இந்த டிப்ரெஸ் கிளாஸ் லீடர்ஸா யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா MC ராஜா தான் டிப்ரெஸ் கிளாஸ் லீடர்ஸா இருப்பாங்க. ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் காந்தியும் அம்பேத்கரும் இதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. காந்தி ஜெயில தான் இருப்பாரு, எரவாடா ஜெயில தான் காந்தி இருக்காரு. அப்ப வந்து இவங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பூனா பேக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சரி செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வேணா, ரிசர்வேஷனே ஓகே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பூனா பேக்ட இந்த அக்ரிமெண்ட் எப்ப சைன் பண்ணிருப்பாங்கன்னா 25 செப்டம்பர் 1932ல சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. பூனா பேக்ட் 25 செப்டம்பர் 1932ல பூனா பேக்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் கம்யூனல் அவார்ட். கம்யூனல் அவார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16th August 1932. இதுல வந்து ராம்சே மெக்டொனால்ட் அப்படிங்கிறவர் தான் கம்யூனல் அவார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. கம்யூனல் அவார்ட்னா செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ். செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ், சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், உமன்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் இன்க்ளூடிங் டிப்ரெஸ் கிளாஸஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஆனா காந்தி என்ன சொல்லுவாரு அப்படின்னா டிப்ரெஸ் கிளாஸை இந்த லிஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ்ல நீங்க இன்க்ளூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்போஸ் பண்ணுவாரு. அவங்களுக்கு வேணா ரிசர்வேஷன் ஆஃப் த சீட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. ஆனா அம்பேத்கர் என்ன பண்ணுவாரு, இந்த செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணுவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காந்தி அந்த ஜெயில இருக்கும் போதே ஃபாஸ்டிங், செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டிங் இது பண்ணுவாரு. அதே மாதிரி மதன் மோகன் மாலவியா, காங்கிரஸ் லீடர்ஸ், ராஜேந்திர பிரசாத் இவங்க எல்லாம் சேர்ந்து அம்பேத்கரோட சேர்ந்து பேசுறாங்க. இல்ல வேண்டாம், இந்த மாதிரி செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வேணா ரிசர்வேஷன் வேணா அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. அப்ப வந்து யாரு டிப்ரெஸ் கிளாஸ் லீடர்ஸா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா MC ராஜா வந்து டிப்ரெஸ் கிளாஸ் லீடரா இருக்காரு. ஸோ காந்தி அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் காந்தியும் அம்பேத்கரும் பேச்சுவார்த்தை உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கை பேரு தான் பூனா பேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. பூனா பேக்ட் 25 செப்டம்பர் 1932. இதுதான் கம்யூனல் அவார்ட் பூனா பேக்ட். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா சொன்ன மாதிரி செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுக்காம ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் அதுதான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து 71 இருந்தது 148 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இன் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் தட் இஸ் 18% ஆஃப் த சீட்ஸ் வேர் ரிசர்வ்ட். சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர்ல 18% சீட்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் இந்த பூனா பேக்ட். பூனா பேக்டோட இதுல வந்திருக்கும். ஸோ அந்த டிப்ரெஸ் கிளாஸை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு காந்தி சொல்லியிருப்பாரு. அவங்கள ஏன் அப்படி சொல்றீங்கன்னே காந்தி கேட்பாரு, ஏன் அவங்க டிப்ரெஸ் கிளாஸ்ன்னு சொல்றீங்கன்னு இது பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு எதிர்த்து அவங்கள வந்து அன்டச்சபிள் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எதிர்த்து காந்தி வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாரு. ஸோ கேம்பெயின் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா he devoted the next few years towards the abolition of untouchability. அந்த அன்டச்சபிலிட்டியை அபாலிஷ் பண்றதுக்காக அவரு ட்ரை பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆசிரம் சத்தியாகிர ஆசிரம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க, வாரதாக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. சபர்மதி ஆசிரத்துல இருந்து வாரதாக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க.
நெக்ஸ்ட் ஹரிஜன்ஸ் அப்படின்னா அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவங்களுக்கு வந்து ஹரிஜன் டூர், இந்தியா ஃபுல்லா ஹரிஜன் டூர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம ஹரிஜன் சேவாக் சங்கம் அப்படிங்கறத ஒன்னையும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது எதுக்காகனா டு ரிமூவல் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்றதுக்காக ஹரிஜன் சேவா சங்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் 18 ஜனவரி 1933 பாத்தீங்கன்னா டெம்பிள் என்ட்ரி டே அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 18 ஜனவரி 1933 டெம்பிள் என்ட்ரி டே ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை வந்து டெம்பிள் என்ட்ரி டேன்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இவங்கெல்லாம் இதுதான் இன்ஸ்டன்ட் நடக்கும். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. தட் இஸ் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அங்க என்ன டிமாண்ட் பண்றோம் அப்படின்னா எல்லாருமே வருவாங்க, முஸ்லிம்ஸ் லீக்ஸ் வருவாங்க, சீக் சபாஸ் வருவாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனா காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் வரல அப்படிங்கிறதுனால வர சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க நம்மள. ஸோ இதுல இன்வால்வ் ஆயிருப்போம். காந்தி வந்து டிமாண்ட் பண்ணுவாரு எங்களுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லி. செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுக்காதீங்க, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் வேணா கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதை வந்து பிரிட்டிஷ்காரங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ காந்தி என்ன பண்ணுவாரு, சரி ஓகே நானும் இனி உங்க கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன்னு சொல்லி அவரு கிளம்பி போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் கம்யூனல் அவார்டு வருது. கம்யூனல் அவார்டு எப்போ கொண்டு வராங்க, தட் இஸ் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ். அது வந்து 16 ஆகஸ்ட் 1932 கொண்டு வராங்க. யார் அனௌன்ஸ் பண்றாங்க, ராம்சே மெக்டொனால்ட் அவர் தான் அனௌன்ஸ் பண்றாரு செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஒரு லிஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் லிஸ்ட் சொல்றாங்க. அதுல டிப்ரஸ் கிளாஸ் பேரும் இருக்கு. காந்தி என்ன சொல்றாருன்னா டிப்ரஸ் கிளாஸை இதுல ஆட் பண்ணாதீங்க, இன்க்ளூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அம்பேத்கர் என்ன பண்றாரு, இது ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணி இல்ல இங்க வந்து டிப்ரஸ் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கும் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வேணும்னு சொல்லி அம்பேத்கர் ஃபோர்ஸ் பண்ணுவாரு. பட் காந்தி வேணாம் அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாரு. காந்தி எரவாட ஜெயில இதுக்காக 21 நாள் போஸ்டிங் இருப்பாரு. ஸோ டிப்ரஸ் கிளாஸ் லீடர்ஸா MC ராஜா இருக்காரு. காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து அம்பேத்கரோட பேசுவாங்க, பட் அம்பேத்கர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் காந்தியும் அம்பேத்கரும் ஒரு பேச்சு உடன்படிக்கை மாதிரி போடுறதுதான் பூனா பாக்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பூனா பாக்ட் அப்படிங்கிறது எப்ப நடந்துச்சுன்னா 25 செப்டம்பர் 1932 தான் இந்த பூனா பாக்ட் நடந்துச்சு. அதுல என்னன்னா இந்த டிப்ரஸ் கிளாஸ்க்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுக்காம ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸை வந்து 71 இருந்தது 148 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அன்டச்சபிள்ஸ்க்கு எதிராக காந்தி வந்து ஒரு கேம்பெயின் நடத்தியிருப்பாரு. ஸோ ஹரிஜன் சேவா சங்கம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி டெம்பிள் என்ட்ரி டே வந்து அப்சர்வ் பண்ணாங்க. எப்பனா 8 ஜனவரி 1933 டெம்பிள் என்ட்ரி டே அப்படிங்கறது ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1932 தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இதுல காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்போ ஒயிட் பேப்பர் அப்படிங்கிற ஒன்று பிரிட்டிஷ் இஷ்யூ பண்றாங்க. இட் இஸ் த பேஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935க்கு இதுவும் ஒரு பேஸா இருக்குது. ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்றாங்க. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு பேஸா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ 1933 ரிலீஸ் பண்ண அதை வச்சுதான் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இந்த கிளாஸ்ல? சைமன் கமிஷன். ஸோ அவங்க மோட்டோ என்னவா இருந்துச்சு? Go back, Simon. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதனால லாலா லஜ்பத் ராய் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அவங்கள அடிச்சிருப்பாங்க, அவங்க அப்புறம் இறந்திருப்பாங்க. அந்த போலீஸ் தட் இஸ் சாண்டர்ஸை வந்து பகத்சிங் லேட்டர் கில் பண்ணியிருப்பாரு. எதை என்கொயர் பண்றதுக்காக இந்த சைமன் கமிஷன் கொண்டு வந்தாங்கன்னா மான்டெக் சேம்ஸ் ஃபார் ரிப்போர்ட்டை என்கொயர் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாருமே ஒயிட்ஸா இருக்காங்க, இந்தியன்ஸ் இல்லைன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் சைமன் கமிஷன். அப்புறம் நேரு ரிப்போர்ட் 1928 வருது. இதுல பிர்கன் ஹெட் தான் வைஸ்ராயா இருக்காங்க. ஸோ இங்க என்ன டிமாண்ட் பண்ற ஒரு 4 டிமாண்ட்ஸ் நம்ம பண்றோம். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ நம்ம வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஜினா என்ன கேட்டிருப்பாரு இந்த நேரு ரிப்போர்ட்ல? 1/3 of seats for Muslims. ஓகே. அதுக்கப்புறம் அவர் என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாரு? 14 point resolution. ஓகேப்பா.
நெக்ஸ்ட் லாகூர் செஷன். லாகூர் செஷன் எப்ப நடந்துச்சு? 31 December 1929. 1929. அங்க என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு? ஓகே. ஃபிளாக் ஹோஸ்ட் பண்ணது. பூர்ண ஸ்வராஜ் என்ன டேவா டிக்ளேர் 20. ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். தண்டி மார்ச் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? Jan 9. சோ நம்ம தமிழ்நாட்டுல யார் லீட் பண்ணி போனாங்க? ராஜாஜி. ராஜாஜி மேம். திருச்சி டு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 13th April. எப்ப முடிச்சு? 28th April 1930. ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்துச்சு? 12th November 1930. ஓகே. இதுல காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா இல்லையா? பண்ணல மேம். ஜெயில்ல இருந்தாங்க எல்லாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் மேம் சொல்லுங்க மேம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ங்கிறது இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடுவுல நடந்த கான்ஃபரன்ஸாங்க மேம், இல்ல பிரிட்டிஷ்ல நடந்த கான்ஃபரன்ஸாங்க மேம்? பிரிட்டிஷ்ல நடந்ததா? லண்டன்ல தான் மூணுமே நடந்திருக்கும். நம்ம இந்தியாவுக்கும் அங்க நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்க்காக தான் நடந்திருக்குமே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். நம்ம இண்டிபெண்டன்ஸ் கேட்டிருப்போம்ல, அதை பேஸ் பண்ணி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப லண்டன்ல தான் நடக்கும். மூணுமே லண்டன்ல தான் நடக்கும். இதுல காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, முஸ்லீம் லீக் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சிக் சபா, இந்த மாதிரி நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் மட்டும் இல்ல, எப்படி காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இருக்க மாதிரி அங்க நிறைய குரூப்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல. இல்ல காங்கிரஸும் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் எல்லா பிரிசனர்ஸையும் ரிலீஸ் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். ஓகேவா? பட் 3 செஷனே அட்டென்ட் பண்ணவரு அம்பேத்கர் மட்டும் தானே மேம்? அம்பேத்கர் வருவாரு, அவர் கூட ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஆனா 2 செஷன் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் வருவாங்க. இல்ல 3மே அட்டென்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. 3மே தானப்பா? ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுமே ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் வருவாரு. அம்பேத்கர் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 செஷனுமே அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. காங்கிரஸ் செகண்ட் மட்டும் தான். டிப்ரெஷர் கிளாஸஸ்ங்கற அவங்களுக்காக வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்காக 2 பேர் வருவாங்க மேம். அது அம்பேத்கர், எம்சி ராஜா, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து ஃபெயிலியரா இருந்திருக்கும். ஃபெயிலியர், இட் வாஸ் அ ஃபெயிலியர். செகண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி காந்தி இர்வின் பேக்ட் வரும். காந்தி இர்வின் பேக்ட்ல என்ன கேட்டிருப்பாங்க, என்னென்ன டிமாண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க? இர்வின் என்ன அக்செப்ட் வந்து Immediate release of all political prisoners. ஓகே. சால்ட் கிளாஸ வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க மேம். என்ன கிளாக்? சால்ட் லாவா? ஓகே ஓகேப்பா, சாரி. அதுக்கப்புறம் நீங்க எந்த லேண்ட் ரெவென்யூஸ் எல்லாம் வாங்கக்கூடாது, இது வரைக்கும் கலெக்ட் பண்ணதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. லேண்டும் ரிட்டர்ன் பண்ணிடுங்க, தேர்ட் பார்ட்டிஸ்க்கு சேல் பண்ணாத லேண்ட் எல்லாத்தையும் கன்சர்ன் பர்சனுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சால்ட் மேக் பண்றதுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரைட்ஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன அக்செப்ட் பண்ண மாட்டாருன்னு பாத்தீங்கன்னா டெத் சென்டென்ஸ் ஆஃப் த பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இதை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இது என்ன ஒண்ணுன்னா காந்தி கேட்கலைன்னு சொல்றாங்க. ஏன்னா பகத்சிங் வந்து ரெவல்யூஷனரிஸா ஒரு நல்ல ஒரு லீடரா இருந்தாரு. ஸோ இப்ப அவர் வெளியே வந்துட்டாருன்னா பீப்புள்ஸ் எல்லாம் அவர் சொல்றதையும் கேட்பாங்க அப்படின்ட்டு காந்தி கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் காந்தி கேட்டாரு, பிரிட்டிஷ் தான் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது உண்மைன்னு சொல்ல முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் ஹிஸ்டரியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும். எது உண்மைனே கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஸோ காந்தி இர்வின் பேக்ட் எப்ப சைன் பண்ணாங்க? 5 March 1931. It is also called as the Delhi Pact. ஓகேப்பா. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்துச்சு?
7 செப்டம்பர் 1991. ஓகே. இங்க வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும், செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ காந்தி என்ன பண்ணுவாருன்னா, இனிமே உங்க கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன்னு சொல்லி கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன வருது? பூர்ணா என்ன டாபிக்? Communal award. கம்யூனல் அவார்டு எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க? 1932. 16 August 1932. 16 August. யார் அனௌன்ஸ் பண்ணாரு? ராம்சே மெக்டொனால்டு. ராம்சே மெக்டொனால்டு. ஓகே. ஸோ லிஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ்க்கு செப்பரேட் எலக்டர்ஸ் கொடுக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல டிப்ரெஸ் கிளாஸ் இருப்பாங்க. ஸோ டிப்ரெஸ் கிளாஸ்க்கு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி காந்தி அப்போஸ் பண்ணுவாரு. B.R. அம்பேத்கர் என்ன பண்ணுவாரு, இல்ல செப்பரேட் எலக்டர்ஸ் இங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, காந்தி எரவாட ஜெயில இருக்கும்போது இந்த செப்பரேட் எலக்டர்ஸ் இங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போஸ்டிங் அண்டர்டுக் பண்ணுவாரு. கடைசியா பாத்தீங்கன்னா காந்தி அம்பேத்கர் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து, ஓகே செப்பரேட் எலக்டரேட்ஸ் வேணா, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸே போதும் அப்படின்னு சொல்லி பூனா பேக்ட் அப்படின்னு ஒண்ணு வந்து 25 செப்டம்பர் 1932ல சைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தேர்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெம்பிள் என்ட்ரி டே அப்படிங்கறத 8 ஜனவரி 1933ல அப்சர்வ் பண்ணுவாங்க. அது முக்கியமானது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டே ஆஃப் டெலிவரன்ஸ் பின்னாடி வரும், அது பார்ப்போம். இங்க வந்து டெம்பிள் என்ட்ரி டே 8 ஜனவரி 1933. தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்திருக்குன்னா நவம்பர் 1932. இதுலயும் காங்கிரஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபெயிலியர் தான். தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒன் ஆஃப் த ஃபெயிலியர் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் இதை பேஸ் பண்ணி சைமன் கமிஷன் ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொண்டு வராங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எதோட அவுட்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்டோட அவுட்கம். ஒரே நிமிஷம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்டோட அவுட்கம் தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1933லேயே இதை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்லுங்க. படிச்சிருப்பீங்கல்ல பாலிட்டியில, சும்மா ஞாபகம். ஓகே. சென்ட்ரல்ல டயாக்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேப்பா. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க முக்கியமான? இப்ப நம்ம எதுக்காக படிக்கிறோம், எந்த சர்வீஸ்? அப்புறம் அந்த கமிஷன், ஃபெடரல் கோர்ட். ஓகே. ஃபெடரேஷன். ஓகே. Public Service Commission. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆர்பிஐயும் இந்த டைம்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்பிஐ கொண்டு வந்திருப்பாங்க. ஆபீஸ் ஆஃப் கவர்னர்ஸும் இந்த ஆக்ட்ல தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேப்பா. ஓகே. அதுக்கப்புறம் பைகாமலிசம் எல்லாமே இதுல வந்திருக்கும். பைகாமலிசம் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்குள்ள கொண்டு வந்த ப்ரொவிஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்களே சொல்லிட்டீங்க, வேற எதுவும் இல்லை. இதுல பாலிட்டி புக்கை ஒன்ஸ் ரெஃபர் பண்ணாவே போதும். ஏன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி ரெண்டுலையுமே இந்த ஆக்ட்ஸ் வரனால நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ். ஏன்னா எலெக்ஷன் நடக்குமா இப்போ, இதுக்கப்புறம் 1935க்கு அப்புறம் எலெக்ஷன் நடக்குது 1937ல. அந்த எலெக்ஷனை வந்து காங்கிரஸ் வின் பண்றாங்க. ஸோ 7 இடத்துல வந்து லீடர்ஷிப் ப்ரொவிஷன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த பிளேசஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், பாம்பே, சென்ட்ரல் ப்ராவின்ஸு, யுனைடெட் ப்ராவின்ஸு, ஒரிசா, பீகார், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸு அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் தி அசாம். இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறாங்க. 7 ப்ராவின்சஸ்ல 11ல 7 ஆட்சி அமைக்கிறாங்க. அது என்னன்னா பார்த்துக்கோங்க, ஜென்ரலா பார்த்துக்கோங்க. மெட்ராஸ், பாம்பே, அப்புறம் சென்ட்ரல் ப்ராவின்ஸு, யுனைடெட் ப்ராவின்ஸ். இப்போ யுனைடெட் ப்ராவின்ஸ் என்னவா இருக்கு? உத்தரப்பிரதேஷ். ஓகேப்பா.
நெக்ஸ்ட் ஒடிஷா, நார்த் வெஸ்ட் போன்ற ப்ராவின்ஸ், அசாம் இந்த பிளேஸ்லலாம் நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம். அதுல அப்ப என்ன நடந்துச்சுன்னா காங்கிரஸ் மினிஸ்டரோட சேலரிஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அதிகமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் ரெடியூஸ் பண்ணி ஒரு 500க்கு ரெடியூஸ் பண்ணாங்க. 2000லேருந்து 500க்கு. டெம்பிள் இன்டு லெஜிஸ்லேஷன் அதெல்லாம் பாஸ் பண்ணாங்க. எஜுகேஷன் பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கைடன்ஸ் அண்ட் அட்டேஷன்ஸை அதுல ஒரு அட்டென்ஷன் இன்வால்மெண்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1937லேருந்து 39 வரைக்குமே அவங்க மினிஸ்ட்ரிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் வேர்ல்ட் வார் அப்புறம் அந்த ஸ்டார்டிங் ஆன ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ். ஸோ செப்டம்பர் 1 பார்த்தீங்கன்னா 1939ல செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் ரிசைன் பண்ணலாம். ஏன் ரிசைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கன்சல்ட் பண்ணாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து வார்ல இன்வால்வ் பண்றோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால எல்லா மினிஸ்ட்ரிஸும் இதை அப்போஸ் பண்ணி ரிசைன் பண்ணுவாங்க. ஜின்னா அப்ப என்ன டிமாண்ட் பண்ணுவாருன்னா முஸ்லீம்க்கு செப்பரேட் ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம ஜின்னா காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ரிசைன் பண்ண டேட்டை வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லி 22 டிசம்பர் 1939 டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்ட்டு அவர் செலிப்ரேட் பண்ணுவாரு, டிக்ளேர் பண்ணுவாரு. முன்னாடியே அவர் கேட்டிருப்பாரு எங்களுக்கு செப்பரேட் நேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே அவர் கேட்பாரு. எப்ப கேட்பாரு? நேரு ரிப்போர்ட்லயே அவரு சொல்லுவாரு. ஆனா இப்ப அது வரைக்குமே நமக்கும் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கல, அவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்ண டேட்டை டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்ட்டு 22 டிசம்பர் 1939 அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 26 மார்ச் 1940ல லாகூர்ல முஸ்லீம் லீக் என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா பாகிஸ்தான் தனியா ஒரு பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நேஷனை கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ற டைம்ல நம்ம இன்வால்வ்மெண்ட் நம்மள்ட்ட டெசிஷன் கேட்காமயே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியன்ஸ் ஆல்சோ வேர்ல்டு வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்ட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இதை அப்போஸ் பண்ணி காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் அவங்க ரிசைன் பண்ணிடுவாங்க. இந்த டேவை ஜின்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்ட்டு 22 டிசம்பர் 1939ல சொல்றாங்க. திஸ் வாஸ் கால்ட் அஸ் த டே ஆஃப் டெலிவரன்ஸ் டிக்ளேர் பண்றாரு. ஜின்னா என்ன டிமாண்ட் பண்றாரு? சாரி மேம், டே ஆஃப் டெலிவரன்ஸ் மட்டும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்ணாங்கன்னா அந்த டேவை டே ஆஃப் டெலிவரன்ஸ் அவங்க விட்டு விலகுனனால அவர் அப்படி சொல்றாரு. டே ஆஃப் டெலிவரன்ஸ் நமக்கு ஒரு அவங்க ரிசைன் பண்ணவும் இவருக்கு ஒரு ஹாப்பினஸ். அதனால அந்த டேவை 22 டிசம்பர் 1939ல டே ஆஃப் டெலிவரன்ஸ் டிக்ளேர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நேஷன் வேணும் அப்படின்னு அதையும் கேட்கிறாரு. எப்ப? 26 மார்ச் 1940ல கேட்கிறாரு ஜின்னா. ஓகேப்பா. ஸோ நேஷனல் மூவ்மெண்ட் டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார் அதுல பார்த்தோம் அப்படின்னா 1939ல சொன்ன மாதிரி அப்ப என்ன ஒரு இன்சிடென்ட்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் பிரசிடென்டா இருப்பாரு, பட்டாபி சீதாராமையாவை டிஃபீட் பண்ணிட்டு. ஆனா காந்தி என்ன பண்ணுவாரு? சுபாஷ் சந்திர போஸ் நீங்க பிரசிடென்டா இருக்கக்கூடாது, அவருக்கு அவர் இருக்கிறது பிடிக்கல, அதனால அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஸோ சுபாஷ் சந்திர போஸும் அந்த காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒண்ணு 1939ல ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த செஷனுக்கு ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்டா போடுவாங்க. ஜஸ்ட் செஷன்ஸ் பத்தி தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த எப்ப வந்து ஜின்னா நமக்கு ஒரு தனி நேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சாரோ அதுக்கப்புறத்துல இருந்து காங்கிரஸ் அண்ட் முஸ்லிம்ஸ்க்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியாவே போய்கிட்டே இருக்குது. ஸோ முஸ்லீம் லீக் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் எல்லாமே ஒரு ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸ், மோஸ்ட்லி அவங்க தான் இருக்காங்க, ஹிந்துஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் டிமாண்ட் பண்றாரு. பிராமின்ஸ் அவங்க இவங்க தான் லீடர்ஸா இருக்காங்கன்னு சொல்லி முஸ்லீம் லீக் சொல்றாங்க. ஸோ ஹிந்து மகாசபா ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் தட் இஸ் ஆர்எஸ்எஸ் வந்து ஆன்டி முஸ்லீம்க்கு எதிராக சில பேச்சுவார்த்தைகள்லாம் இது பண்றாங்க. ஹிந்து மகாசபா ஆர்எஸ்எஸ்லாம் அவங்களுக்கு எகென்ஸ்டா இது பண்றாங்க, முஸ்லீம் லீக் வந்து இவங்களுக்கு எகென்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கு ஒரு நோக்கமும், ஏன்னா அவங்க தனி நேஷன் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க.
முஸ்லிம்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் வேற வேறையே ஆகுது. ஸோ பிரச்சனை ஏற்படுது அவங்க 2 பேத்துக்கு நடுவுலுமே. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னா 1933ல ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஒரு தனி நேஷன் வேணும்னு ஜின்னா கேட்டிருப்பாரு. இருந்தாலும் 1933ல ரஹ்மத் அலி அப்படிங்கிறவரு தான் அவங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்டா இருப்பாரு. இவரு தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நேஷன் வேணும்ட்டு அங்க இருக்க பீப்புள்ஸ்ட ஜின்னாஸ்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. அப்ப அதுல யார் யாரெல்லாம் இருக்கலாம், என்னென்ன ப்ராவின்ஸ்லாம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் ப்ராவின்ஸ், காஷ்மீர், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டையர் ப்ராவின்ஸ், சிந்து, பலுச்சிஸ்தான் இதெல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணி பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நேஷனை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதை இது பண்ணி முகமது இக்பால் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா அவரும் ஹிந்து முஸ்லிம் யூனிட்டிக்காக தான் அவரும் போராடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரும் அவரோட ஸ்டான்ஸ்ல இருந்து மாறி அவரும் தனி நேஷன் வேணும், முஸ்லிம்ஸ்னு ஒரு தனி நேஷன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் டிமாண்ட் பண்ணுவாரு. ஜின்னாவும் இவங்க 2 பேரும் சொல்றது இவங்களுக்கு அப்புறம் தான் அவரு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுப்பாரு. ஸோ ஆனா இதை அப்போஸ் பண்ணுவாங்க. காங்கிரஸ் வந்து இந்த பார்ட்டிஷனிங் ஆஃப் த கண்ட்ரியை வந்து ஐடியாவை அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 கொண்டு வராங்க. அதுல சில ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் 1937 நடக்குது. அந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்றாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணி 2 years வரைக்கும் அவங்களால பண்ண முடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்றாங்க. அவங்க பண்ணாமலாம் இல்லை. அந்த 2 years இருந்தாலுமே அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ், சிவில் லிபர்ட்டிஸ் ரிஃபார்ம்ஸ், அப்புறம் அந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்றாங்க. அப்புறம் 1939ல காங்கிரஸ் அவங்க மினிஸ்ட்ரியை ரிசைன் பண்றாங்க. ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ் நம்மள கேட்காமலே நம்மளும் வார்ல இன்வால்வ் பண்றோம், பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை அப்போஸ் பண்ணி சொல்லுவாங்க அவங்க. ஸோ அந்த டேவை ஜின்னா வந்து 22 டிசம்பர் 1939 டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம we need a separate nation, பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நேஷன் வேணுங்கிறாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் யூனிட்டியா இருந்தவங்க கடைசியில ஒரு கான்ட்ரோவர்சி ஏற்படுது அவங்களுக்குள்ள. 2 பேரும் அவங்கள பத்தியே மாத்தி மாத்தி தப்பா சொல்லிக்கிறாங்க. முஸ்லிம்ஸ்னா ஒரு மாதிரி இருக்காங்க, காங்கிரஸ் ஆர் டாமினேட்டட் ஒன்லி பை த ஹிந்துஸ், ஹிந்து ஆர்கனைசேஷன் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அதனால 1933ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ்மத் அலி அப்படிங்கிறவர் தான் இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற ஐடியாவை ப்ரொபோஸ் பண்றாரு. இதெல்லாம் முஸ்லிம்ஸ்க்குன்னு ஒரு தனி நேஷன் வேணும்னு ப்ரொபோஸ் பண்றாங்க. முகமது இக்பாலும் முஸ்லிம்ஸ்க்குன்னு ஒரு தனி நேஷன் வேணும்னு தான் அவரும் நினைக்கிறாரு. ஜின்னா இதை வந்து 1940 26 மார்ச்ல வீட் செப்பரேட் நேஷன் ஃபார் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஆனா காந்தி, நேரு இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இல்ல இது வந்து அப்போஸ் பண்றாங்க. இவங்க இந்த டெசிஷன்ஸ அவங்க அப்போஸ் பண்றாங்க. சரி, 1937ல யாரு சிஎம்மா இருந்தாங்க? காங்கிரஸ் வின் பண்ணாங்கல்ல, ராஜகோபாலாச்சாரி. ஓகேப்பா, ஓகே, குட். ராஜாஜி தான் அப்ப வந்து சிஎம்மா இருந்திருப்பாரு. 1937ல ராஜாஜி தான் சிஎம்மா இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் எப்ப நடந்துச்சுன்னா 1940ல தான். ஆகஸ்ட் டிக்ளரேஷன் எப்ப நடந்துச்சு? 1917ல ஆகஸ்ட் டிக்ளரேஷன். ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது 1940ல வரும். ஸோ இங்க அப்ப யார் வைஸ்ராயா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா லார்ட் லிங்லித்தோ தான் இப்ப வைஸ்ராயா இருப்பாரு. ஆகஸ்ட் ஆஃபர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கறத ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஆகஸ்ட் 1940ல தான் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இங்க வைஸ்ராயா இருந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங் லித்தோ தான் இங்க வைஸ்ராயா இருந்திருப்பாரு. ஸோ இங்கேயும் டிமாண்ட் பண்ணுவோம் நம்ம, இங்கேயும் நம்ம விடல, இவர்கிட்டயும் நம்ம டிமாண்ட் பண்றோம். என்ன டிமாண்ட் பண்றோம்? டொமோனியன் ஸ்டேட்டஸ் வேணும், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வைஸ்ராய்ஸ் கவுன்சில், அந்த வைஸ்ராய் கவுன்சில்ல இங்க இந்தியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம்.
அது மட்டும் இல்லாம வார் அட்வைசரி கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்றோம். அந்த வார் அட்வைசரி கவுன்சில்ல இந்தியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் கேட்கிறோம். மைனாரிட்டிக்கு ரைட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுங்க. டு ரெகக்னைஸ் தி ரைட்ஸ் ஃபார் தி மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸோட கன்சர்ன் அவங்கள கேட்காம எந்த ஒரு ஃபியூச்சர் கான்ஸ்டியூஷனையும் அடாப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ப்ராமிஸ் பண்றாங்க நமக்கு இந்தியன் பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அவங்க கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. இதுதான் ஆகஸ்ட் ஆஃபர்ல லிங்லித்தோ கொடுத்த ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகேவா, டொமினியன் ஸ்டேட்ஸ் கொடுக்குறேன்னு இருப்பாங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வித் இந்தியன்ஸ் இன் இட், மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் இன் இட். வார் அட்வைசரி கவுன்சில், அதுலயும் இந்தியன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. டிராஃப்டிங் த கான்ஸ்டியூஷன், இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதை அக்செப்ட் பண்ணாமா நம்ம அப்படின்னு பார்க்கலாம். காங்கிரஸ் முஸ்லிம்ஸ் அக்செப்ட் பண்ணாங்களான்னு பார்க்கணும். காங்கிரஸ் இந்த ஆகஸ்ட் ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணாங்க, முஸ்லிம்ஸ் இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதோட கன்க்ளூஷனா என்ன நடக்குது, ரிசல்ட் ஆஃப் திஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காங்கிரஸ் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்றதுக்கான ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க. நேஷனல் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த டிஃபென்ஸ் கவுன்சில் பிரிட்டிஷ் கீழே தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே ஒரு அட்வைசரி மேனர்ல தான் இருக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவங்க அதை ஏத்துப்பாங்க, ஒரு அட்வைஸ் மாதிரி இது பண்ணிப்பாங்க. பட் அதவே தான் கொண்டு வரணும்னு முடிவு பண்ண முடியாது. ஸோ இதுலயும் நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த ஆகஸ்ட் ஆஃபரை காந்தி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஆஃபர். ஸோ அதனால என்ன நினைக்கிறாருன்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் சத்தியாகிரகா வந்து மாஸ் மூவ்மெண்ட்டா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகவா பண்ணலாம், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிளேஸுக்கு போயிட்டு இது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி முடிவு பண்றாரு. ஸோ 17th October 1940 இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா ஒன்று லான்ச் பண்றாரு. முன்னாடி எல்லாம் மாஸ் மூவ்மெண்டா இருந்துச்சு, இப்ப வந்து மாஸ் மூவ்மெண்டா இல்லை. ஸோ 17th October 1940 யாரு ஃபர்ஸ்ட் இதுல சூஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோபாவே, ஆச்சாரிய வினோபாவே சூஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் நேதாஜி, வல்லபாய் பட்டேல், இவங்கெல்லாம் ஒரு லீடர்ஸா ஒவ்வொரு ஏரியாஸ்க்கும் ஒவ்வொரு லொக்காலிட்டிக்கும் போய் நம்ம சத்தியாகிரகஸை லிமிடெட் மெம்பர்ஸை தனித்தனியா போய் சத்தியாகிரகஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நேஷனலிஸ்ட் வேணும், நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ இந்த லீடர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் யாரு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகால காந்தி சூஸ் பண்ணாருன்னு கேட்பாங்க. ஆச்சாரிய வினோபாவே வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு பி தி லீடர் அப்படின்னு சொல்லணும்னா ஆச்சாரிய வினோபாவே தான். அதுக்கப்புறம் தான் ஜவஹர்லால் நேருவை சூஸ் பண்ணுவாரு. அப்புறம் நேதாஜி, வல்லபாய் பட்டேல் இவங்கெல்லாம் வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன் தான் தமிழ்நாட்டுல இருந்து இதுக்கு சூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல. ஸோ இதுல என்ன சொல்லுவாரு அப்படின்னா காந்தி, நம்ம பீஸ்ஃபுல்லா பேஷண்டா இந்த மாதிரி மூவ்மெண்ட் லீட் வயலன்ஸ் மெத்தட்ல போல, நாங்க நான் வயலன்ட் மெத்தட்ல போறோம் அப்படிங்கறதுனால நாங்க வீக்கா இருக்கோம் நீங்க நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நாங்க வார், எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு வாரோ எதுவுமே நடக்கக்கூடாது, பீப்புள்ஸ் வர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த வார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, இதனால அட்லீஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா மூலம் இதுக்கப்புறமாச்சும் எங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவரு நினைப்பாரு. ஸோ பட் நம்ம டிமாண்ட்ஸ் எதுவுமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னன்னா இந்த இதை வந்து டெல்லி சலோ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா வந்து டெல்லி சலோ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டெல்லி வரைக்கும் மார்ச் பண்ணி இந்த மூவ்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டெல்லி சலோ மூவ்மெண்ட். இவங்க மூவ்மெண்ட்டை லீட் பண்ணாலும் ஆச்சாரிய வினோபாவை லீட் பண்ணியிருப்பாரு, ஜவஹர்லால் நேரு லீட் பண்ணியிருப்பாரு. பட் இவங்க எல்லாமும் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொல்லி இவங்களையும் ஒரு சர்டன் பீரியட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில இம்ப்ரிசன் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படிங்கிறது ஒரு 15 months வரைக்குமே நடந்திருக்கும். இதுதான் ஆகஸ்ட் ஆஃபரை லீட் பண்ணி அதை அந்த டிமாண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆஃபர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணாம காந்தி இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. அந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா 17th October 1940 நடந்திருக்கும்.
அதுல யார் யாரெல்லாம் லீடர்ஸா இருந்தாங்கங்கிறது பாத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து TSS ராஜன் வந்து போயிருப்பாரு. மேம் ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்கப்பா. மேம் 1939 நேதாஜி காங்கிரஸ் விட்டு லெஃப்ட் ஆயிட்டார் இல்லைங்க மேம், மறுபடியும் இவர் காங்கிரஸ் ஜாயின் பண்ணிட்டாராங்க மேம்? இல்ல, காங்கிரஸ் விட்டு அவர் போயிடுவாரு. இது பாத்தீங்கன்னா சத்தியாகிரக மறுபடியும் ஜாயின் பண்ணிருக்காரு அவரு. ரிசைன் பண்ணுவாருமா. ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா அந்த INC செஷன்ஸ்ல எதுலயுமே பிரசிடென்ட்டா இருக்க மாட்டாரு. சோ அந்த பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து அவர் ரிசைன் பண்ணி போயிடுவாரு. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகங்கள்ல அவர் லீடரா இருப்பாரு. பிரசிடென்ட் INC செஷன்ஸ்ல இன்வால்வ் ஆக மாட்டாரு. ஆனா தனியா அவர் இந்த காங்கிரஸ்க்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அதெல்லாம் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. கடைசியில பாத்தீங்கன்னா கூட INA அது எல்லாமே இது பண்ணி சொல்ல போனா சுபாஷ் சந்திர போஸ் தான் அந்த INA ஆர்மி வச்சுதான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுன்னு ஒரு சில டைம் சொல்லுவாங்க. காந்தி விட அவங்க எல்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் பண்ணாரு, காந்தி பண்ணாரு. இருந்தாலும் அந்த INA அப்படிங்கிற ஒரு இது வந்துதான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுங்கிற மாதிரி கடைசியில சொல்லுவாங்க. நிறைய ஸ்டோரி இருக்கும் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுங்கிறதுக்கே, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாகூர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இதான் டிமாண்ட் ஃபார் செப்பரேட் நேஷன்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ் டிமாண்ட் பண்றாங்க. ஸோ முஸ்லிம் மெஜாரிட்டி எல்லாம் சேர்ந்து இதை டிமாண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு தனி நேஷன் வேணும். இந்த லாகூர் ரெசல்யூஷன்ல அவ்வளவுதான், எங்களுக்கு ஒரு தனி நேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. அதுதான் இந்த இடத்த சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன். கிரிப்ஸ் மிஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல இருந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், கொஞ்சம் கேட்குறேன், நீங்க சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சு? 12 நவம்பர் 1930. ஓகேப்பா. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ரவுண்ட் டேபிளா இல்ல ஃபெயிலியரா? காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா இல்லையா? பண்ணல மேம். ஓகே, காங்கிரஸ் பார்ட்டிசிபேட்டட். சரி. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் சரி காங்கிரஸை வரவேற்கிறதுக்காக என்ன பேக்ட் அவங்க கொண்டு வராங்க? காந்தி Irwin Pact or Delhi Pact. It is also called as Delhi Pact. ஓகேப்பா. எப்ப நடந்துச்சு? 5 March 1931. 31. சரி, காந்தி இர்வின் பேக்ல ஒரு சில டிமாண்ட்ஸ் இர்வின் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. அதுலதான் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல இன்வால்வ் ஆக முடியும் நம்மளால. நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம் அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்துச்சு? 7 September 1931. ஓகேப்பா. ஓகே, 5 February 1922 என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு? Chauri Chaura. ஓகே ஓகே, குட், வெரி குட். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா? பண்ணாங்க. என்ன டிமாண்ட் பண்ணோம்? கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, என்ன கொடுக்க வேண்டாம்னு சொன்னோம்? செப்பரேட் எலக்ட்ரேட். ஓகே, செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் ஃபார் டிப்ரெஸ் கிளாஸஸ். ஆனா வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பாரு. ஸோ அது மூலமா காந்தியும் அம்பேத்கரும் பேசி ஒரு ஒப்பந்தமா வந்ததுதான் பூனா பேக்ட். ஓகே, இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல தமிழ்நாட்டுல இருந்து அட்டென்ட் பண்ணவர் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ கம்யூனல் அவார்டு எப்போ கொண்டு வந்தாங்க? 1932. August 1932. ஓகேப்பா. யாரு இத அனௌன்ஸ் பண்ணவரு? மெக்டொனால்ட். ஓகே. பூனா பேக்ட் டேட் என்னது? 25 September 1932. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுல வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. They increase the seats. Third round table conference எப்ப நடக்குது? 1932 மேம். ஓகேப்பா. டெம்பிள் என்ட்ரி டே எப்ப அப்சர்வ் பண்ணாங்க? 8 May 8th Jan 1933. ஓகே, வெரி குட்.
Day of deliverance 22nd December 1939. December 39 2039. 39 1939. சரி கிலாஃபட் டே எப்போ சொல்லியிருந்தேன்? October 17. 17th October 1919. ஓகேப்பா. சரி, ஏன் டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்றோம்? எல்லா காங்கிரஸ் Ministers, போயிட்டாங்க மேம். அது வந்து முஸ்லீம் லீக் வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ்னு செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகே ஓகே. ஜினா என்ன கேட்டிருந்தாரு? செப்பரேட் நேஷன் ஃபார் செப்பரேட் நேஷன் ஃபார் பாகிஸ்தான். ஓகே. ஆமா. ஆகஸ்ட் ஆஃபர் எப்ப நடந்துச்சு? 1940. August 8. டேட் ஆகஸ்ட் 8 1940. 1940. அப்ப யார் வைஸ்ராயா இருந்தாங்க? ஓகே. அவர் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த ஆஃபர்ஸை வந்து காந்தி அக்செப்ட் பண்ண மாட்டாரு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணாம இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா லான்ச் பண்ணியிருப்பார். முன்னாடியெல்லாம் மாஸ் சத்தியாகிரகா, இப்போ இண்டிவிஜுவலா பண்றாரு. அப்ப வந்து முஸ்லிம்ஸ் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. யாரு எப்ப லான்ச் பண்ணாங்க இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா? 17th October 1940. இதுல யாரு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றாரு காந்தி? ஆச்சாரியா வினோபா தமிழ்நாட்டுல வந்து யார் போறாங்க? TSS ராஜன். ஓகேப்பா. லாகூர் ரெசல்யூஷன்ல வந்து செப்பரேட் நேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன். கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறது 22 மார்ச் 1942. ஏன்னா ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அந்த டேவை தான் நம்ம வந்து 22 மார்ச் 1942. ஆடிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே ஓகே ஓகேப்பா. சரி, ஏன் இவரு வராரு? கிரிப்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் எதுக்கு இந்தியா வரணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்ல மேம். அதுக்காக வந்து திரும்பி கிறிஸ் மிஷன்ங்கிற ஒரு இதை கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க. ஆகஸ்ட் ஆஃபர் ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம அவங்க டிமாண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணல, அதுவும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம என்ன பாத்தீங்கன்னா, அப்ப செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு தானே. சோ ஜப்பான் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லி, அப்ப பிரிட்டிஷ்குள்ள தான் நம்ம இருக்கோம். ஸோ ஜப்பான் இந்தியாக்குள்ள வந்துருவேன்னு ஒரு த்ரெட்டன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பிரிட்டிஷ்க்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த அலைட் பவர்ஸ், தட் இஸ் USA, USSR, சைனா, இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட கோஆப்ரேஷன் நம்மளுக்கு வேணும். அப்பதான் நம்ம ஜப்பான் வந்தாங்கன்னா அவங்கள வெளியே துரத்த முடியும், வார் பண்ணி அவங்கள வெளியே துரத்த முடியும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷை ஃபோர்ஸ் பண்ணி இந்தியன்ஸ் கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இந்தியன் நேஷனல்ஸ் நாங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு பவர்ஸ், யூ ஷுட் பவர் டிரான்ஸ்ஃபர் தி பவர் இமீடியட்லி, உடனே எங்களுக்கு பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அது மட்டும் இல்லாம கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும். வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம இந்தியன்ஸ் வந்து டிமாண்ட் பண்றோம். ஸோ ஜாப்பனீஸ் த்ரெட்டன் பண்றாங்க, இந்தியாக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் நம்ம டிமாண்ட் பண்றோம், நாங்க கோஆப்ரேட் பண்ணோம்னா நீங்க இந்த டிமாண்ட்ஸை எங்களுக்கு அக்செப்ட் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல் பண்ணி கொடுங்கன்னு சொல்றோம். ஸோ அதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. 1942 22 மார்ச் 1942ல ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கான்ஸ்டிடியூஷன் ப்ரொபோசல் எடுத்துட்டு தான் வராரு. அந்த ப்ரொபோசல்ல என்ன இருக்குன்னா, இந்தியன் யூனியன் வித் டொமினியன் ஸ்டேட்டஸ் நாங்க கொடுக்குறோம், பிரிட்டிஷ் கண்ட்ரோல் ஆஃப் டிஃபென்ஸ் டியூரிங் த வார், பிரிட்டிஷ் தான் வார் அப்ப அவங்களோட டிஃபென்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் படி கண்டிப்பா நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியன் பிரின்சஸ் வந்து sign a separate agreement with the British implying the acceptance for demand of Pakistan. மற்ற பிரின்சஸ் ஸ்டேட்ஸும் பாகிஸ்தான் வேணும் அப்படின்னா அந்த இதுல சைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல்ஸ்லாம் அவங்க இது பண்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, இந்த ரிஜெக்ஷன் ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்றாங்க.
இது வந்து ஒரு போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்றாரு. காந்தி என்ன சொல்றாருன்னா, இட் வாஸ் அ போஸ்ட் டேட்டட் செக்ஸ் ஆன் பேங்க் தட் வாஸ் ஃபெயிலிங். இது வந்து போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்றாரு. முஸ்லிம்ஸ் காங்கிரஸ் ரெண்டு பேருமே இதை வந்து ரிஜெக்ட் பண்றோம். ஆனா முஸ்லிம்ஸ் இன்னும் என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, செப்பரேட் நேஷன் வேணும், பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் நேஷன் வேணும் அப்படின்னு தான் அவங்க டிமாண்ட் பண்றாங்க. ஆனா காந்தி வந்து இது போஸ்ட் டேட்டட் செக் ஆன் அ பேங்க் தட் வாஸ் ஃபெயிலிங் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். எதை வந்து போஸ்ட் டேட்டட் செக்னு சொன்னாங்கன்னா, கிரிப்ஸ் மிஷன் ப்ரொபோசல தான் போஸ்ட் டேட்டட் செக்னு சொல்லி காந்தி சொல்றாரு அப்படின்ட்டு இதெல்லாம் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட். குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து 1942ல இருந்து 1944 வரைக்கும் நடக்குது. இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்காக குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் நிறைய ஒரு காசஸ் இருக்கும். ஏன்னா கிரிப்ஸ் மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்ல, கிரிப்ஸ் மிஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ண அதை வந்து போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லிட்டோம்ல, அதனால ஃபெயிலியர் ஆஃப் கிரிப்ஸ் மிஷன் இதுவும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டிஸ் ஒரு ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கம்யூனிட்டிஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஜாப்பனீஸ் அட்டாக் அதுவும் சொல்லுவோம். அதனாலே குவிட் இந்தியா மூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் ஒரு காசஸ் ஃபார் த கிரிப்ஸ் மிஷன் ஃபெயிலியர் ஆனது, ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனது, ஜாப்பனீஸ் அட்டாக், இதெல்லாம் தான் வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு ஒரு காசஸ், வரதுக்கு காசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மே 1942 காந்தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி காந்தி முடிவு பண்றாரு. ஓகேவா? ஸோ காந்தி என்ன முடிவு பண்றாருன்னா, ஒரு மாஸ் ஸ்ட்ரகிள், அதுல ராஜகோபாலாச்சாரி, நேரு அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களோட சேர்ந்துதான் காந்தி இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. There was a popular discontent was intensified by the wartime shortage and the steep rise in the prices. இந்த ஏன்னா இப்பயும் செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, எல்லா ப்ரைசஸ், கமாடிட்டிஸோட ப்ரைசஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து வார்தால ஒரு மீட்டிங் போடுறாங்க. எப்பன்னா ஜூலை 14, 1942 வார்தால ஒரு மீட்டிங் போடுறாங்க. மாஸ் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை திரும்ப லான்ச் பண்ண, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறவங்க லான்ச் பண்ணாங்க. தட் இஸ் பாய்காட், அந்த மாதிரி தான் எல்லாமே. இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னா வெள்ளையனே வெளியேறு, அவங்க வெளியில போ, எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடு அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இந்த இதே நம்ம கொண்டு வரோம் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஸோ ராஜகோபாலாச்சாரி, நேரு, இன்னும் நிறைய பேர் இது சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாங்க. பார்த்தா திடீர்னு ராஜகோபாலாச்சாரி, புலாபாய் தேசாய் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நேரு இருக்காரு, ஆனா நேரு வந்து இந்த இதுக்கு சப்போர்ட் பண்றாரு, இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணி இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை லீட் பண்ணி கொண்டு போறாரு. ஸோ இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு விஷயத்த காந்தி சொல்லியிருப்பாரு. அதுதான் இதுல ஃபேமஸா இருக்கும். ஏன் சொல்லியிருப்பாங்கன்னா, கிரிப்ஸ் மிஷன் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஃபார் அஸ், அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். அதனால காந்தி வந்து டூ ஆர் டை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட வியூஸை வந்து ஒரு இன்டர்வியூல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. May 16, 1942 அவரோட வியூஸை ஒரு இன்டர்வியூல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. அப்ப என்ன சொல்லிடுறாருன்னா, லீவ் இட் இந்தியா டு காட், கடவுள் கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி, லீவ் இந்தியா டு காட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ காந்தி கேவ் த கால் ஃபார் டூ ஆர் டை. அப்புறம் காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, டூ ஆர் டை அப்படின்னா என்னன்னா, we shall either free India or die in the attempt, we shall not live to see the perpetuation of our slavery. நம்ம அடிமைத்தனமா அவனுக்கு இருக்கிறத நான் பார்க்க விரும்பல, ஒண்ணு நம்ம இந்தியா விட்டு வெளியே போகணும், ஆர் we should die அப்படின்னு சொல்றாரு. செய் அல்லது செத்து மடி அப்படிங்கறத இது வரும். ஸோ நெக்ஸ்ட் குவிட் இந்தியா அப்படின்னு ஒண்ணு, August 9, 1942 இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, August 9, 1942 தான் இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, காந்திய இப்ப ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் எகெயின்ஸ்டா பண்றோம் அப்படின்னாவே வந்துருவாங்க நம்மள அரெஸ்ட் பண்றதுக்கு. ப்ரொடெஸ்ட் பண்றோம் அப்படின்னாவே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இதையும் அரெஸ்ட் பண்ணி காந்தி பூனா ஜெயில, நேரு, அபுல் கலாம் ஆசாத் அவங்க எல்லாத்தையும் எங்க இம்ப்ரிசன் பண்றாங்கன்னா, அஹ்மத் நகர் கோர்ட்ல அவங்க எல்லாம் இம்ப்ரிசன் பண்ணி அவங்க எல்லாம் வச்சிடுறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா,
எல்லா பிளேசஸ்லயுமே ஹோட்டல்ஸ் நடக்குது. ஹோட்டல்ஸ்னா கடை மூடல் அது இதுன்னு எல்லாமே நடக்குது. அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து ஒரு மாஸ் ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. ஸோ இந்த மாஸ் வயலன்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்மள வந்து சப்ரஸ் பண்ணுது. இது ஒரு மாஸ் வயலன்ஸா போயிட்டு இருக்கனால நம்மள சப்ரஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அதை எதிர்த்து நம்ம இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஒரு இன்னும் வயலண்ட் மூவ்மெண்ட்டா எமர்ஜ் ஆகுது. ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப்ட் ஆகுது. போலீஸ் வந்து நிறைய இடத்துல ஃபயரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பேரல் கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சத்தாராலாம் பேரல் கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாவே ஒரு பேரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து லீடர்ஸ் எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்களா, காந்தி போயிட்டாரு, நேரு போயிட்டாரு, இவங்க எல்லாத்தையும் ஜெயில போட்டு வச்சுட்டாங்க. ஸோ என்ன பண்றது, இப்போ யார் இதை லீட் பண்ணி போறது குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சோசியலிஸ்ட் லீடர்ஸ் வந்து இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை லீட் பண்ணுவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயண், அச்சுத்த பட்வர்தன், ஆசப் அலி, யூசப் மெஹ்ராலி, ராம் மனோகர் லோஹியா, இவங்க எல்லாமே லீடர்ஷிப்பா இருந்து இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை லீட் பண்ணி போவாங்க. ஸோ உமன்ஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா அருணா ஆசப் அலி வந்து இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு ஒரு லீடரா இருந்திருப்பாங்க. அவங்களும் குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் காந்தி வந்து திரும்ப 21 days ஃபாஸ்டிங் இருப்பாரு. இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி ஃபாஸ்டிங் இருப்பாரு. ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து இன்னும் நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஸ்ப்ரெட் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த மூவ்மெண்ட் வந்து இன்னும் இன்டென்சிஃபை இருக்குது. ஸோ அப்ப திரும்ப போலீஸ் இன்னும் அவங்களோட தாக்குதலும் அதிகமாகுது. நிறைய பேரை அரெஸ்ட் பண்றாங்க, நிறைய பேரை சுட்டுக் கொள்றாங்க, எல்லாமே நடக்குது. நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த லைன்ஸ் டெலிகிராஃப் சிஸ்டம் டேமேஜ் ஆகுது, அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. ஃபைன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி கிளாண்டஸ்டைன் ரேடியோ, தட் இஸ் அண்டர் கிரவுண்ட் ரேடியோ வந்து ஒரு பாம்பேல கொண்டு வராங்க. அண்டர் கிரவுண்ட் ரேடியோ கொண்டு வராங்க. அது வந்து உஷா மேக்தா, அருணா ஆசப் அலி சேர்ந்துதான் கொண்டு வராங்க. உஷா மேக்தா தான் அந்த அண்டர் கிரவுண்ட் ரேடியோக்கு லீடரா இருக்காங்க. ஸோ ப்ரெஸ் எல்லாம் சென்சார் பண்ணாங்க. ஸோ ப்ரெஸ் மூலமா எதையுமே ஸ்ப்ரெட் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அண்டர் கிரவுண்ட் ரேடியோ மூலமா ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா அப்பெல்லாம் ரேடியோ கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. ஸோ பேப்பர் தான் போவாது. இப்போ ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கனால ரேடியோ எல்லாம் ஓடல. ஸோ ரேடியோ மூலமா ஸ்ப்ரெட் பண்றாங்க நியூஸஸ் எல்லாத்தையும். இப்போ உஷா மேக்தா தான் இந்த நியூஸஸ் அண்டர் கிரவுண்ட் ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் May 6, 1944 பாத்தீங்கன்னா காந்தியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 1945 பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் வந்து முடிவுக்கு வந்துருது. அப்ப வந்து இங்கிலாந்துல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுது. அங்க வந்து இங்கிலாந்துல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுது. அப்ப யார் இருக்காங்கன்னா கிளமெண்ட் அட்லி தான் அங்க பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அவரு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு லேட்டரான் பீரியட்ல சப்போர்ட் பண்ணுவாரு. இதுதான் குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல நடந்தது. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? ஹலோ 1942 மேம். டேட் என்ன டேட்? 8th August 1942. 9th August 1942. இப்போ காந்தி வந்து பீப்புள் மீட் பண்ணது 8 August 1942 வரும். பட் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் லான்ச் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா August 9, 1940 தான் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே. காந்தி இங்க என்ன ஸ்லோகன் சொல்லிருப்பாங்க? Do or die. ஓகேப்பா. சோ இதுல உமன் பார்ட்டிசிபேஷன் இருக்குல்ல, அவங்க பேர் என்னது? அருணா ஆசப் அலி. ஓகே. ரேடியோ ஸ்டேஷன் ஃபார்ம் பண்ணாங்க உஷா மேக்தா. அண்டர் கிரவுண்ட் ரேடியோ ஸ்டேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உஷா மேக்தா தான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கும்போது பேரல் கவர்மெண்ட்ஸ் அதெல்லாமே ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படியே சொல்லுங்க. டாபிக்ஸ் மட்டுமே சொல்லுங்க. இயர் டாபிக்ஸ். சைமன் கமிஷன் மேம். ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ். நேரு ரிப்போர்ட். நெக்ஸ்ட் Lahore session. 1920. Lahore session. Jinnah's 14 points. Okay. Civil disobedience movement 1930.
Dandi March, Salt Satyagraha. ஓகே. First round table conference 12th November 1930. Gandhi Irvine Pact. Karachi session. காந்தி அர்பன் பாக்ட் எப்ப நடந்துச்சு? 5 March 1931. ஓகேப்பா. நெக்ஸ்ட் கராச்சி செஷன். ஓகே, நெக்ஸ்ட் Second round table conference. Roundtable conference. ஓகே. எப்ப நடந்துச்சு? Communal Award. 7 September 1931. ஓகே. Communal Award 1932. ஆகஸ்ட் 16 August 1932. 1932. பூனா பாக்ட் 25 September 1932. ஓகேப்பா. Civil disobedience movement. தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தானே? Third round table. Third 1932. 1932. ஓகேப்பா. அப்ப டெம்பிள் என்ட்ரி டே எப்ப அப்சர்வ் பண்ணாங்க? 8 Jan 1933. 1933. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க? Government of India Act. Government of India Act 1935. Day of Defense பத்தி பார்த்தோம். எதனால டே ஆஃப் டெலிவரன்ஸ் வந்துச்சு? Resignation of Congress ministers. என்ன டேட்? 1939. 22 டிசம்பர் 1939. ஜின்னா வந்து August. செப்பரேட் நேஷன். August சொல்லுங்கப்பா. offer. August offer. August 8 August offer date. 1940. 1940 August 8. Next individual. 17 October 1940. ஃபர்ஸ்ட் யார் காந்தி Individual. சூஸ் பண்றார் லீடர்? Acharya Vinoba Bhave. Vinoba Bhave. ஓகே. அப்புறம் லாகூர் ரெசல்யூஷன், கிரிப்ஸ் மிஷன் எப்ப நடந்துச்சு? 22 March 1942. 1942. எதுக்காக கிரிப்ஸ் மிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க? August offer failure ஆச்சு. Failure மிஷனுக்காக அவங்கள அனுப்பிச்சாங்க மேம். ஃபெயிலியர் ஆஃப் ஆகஸ்ட் ஆஃபர். அதே மாதிரி ஜாப்பனீஸ் த்ரெட் டு இந்தியா. அதனால இந்த கிரிப்ஸ் மிஷனை அவங்களோட ப்ரொபோசல்ஸ் காந்தி என்ன சொன்னாரு? Post-dated check on a bank that was failing. ஓகேப்பா. நெக்ஸ்ட் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணோம்? 9th August 1942. 1942. ஓகே. இதுல உமன் லீடர் யாரு? Aruna Asaf Ali. ஆசிஃப் அலி. அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் யார் ஃபார்ம் பண்ணாங்க? Usha Usha Mehta. எங்க ஃபார்ம் பண்ணாங்க? Bihar. பாம்பேல. Bombay. பாம்பேல. காந்தி குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல என்ன ஸ்லோகன் சொன்னாரு? Do or die. India to God. ஓகே. இதுதான் இந்த கிளாஸ்ல. நெக்ஸ்ட் மீதி இருக்க டாபிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இந்த செஷன்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல முன்னாடி இருக்க செஷன், இந்த செஷன், இல்ல புக்ல படிச்சதுல ஏதாச்சும் டவுட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? மேம் புக்ல வந்து நீங்க சொன்னீங்க மேம் டேட் குவைட் இந்தியா மூவ்மெண்ட் அதுல வந்து இதுல 8 August 1942 னு இருக்கு மேம். காந்தி வந்து பீப்புள்ஸ் மீட் பண்ணது 8 August 19. எந்த புக்ல சொல்றீங்க? 12th ல இருக்கா 10th ல இருக்கா? அரிஹன் இல்ல ஸ்கூல் புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस கேட்பாங்க. ஆனா 9th August தான் வரும். ஓகே மேம். ஸ்கூல் எங்க அரிஹன் புக்ல அப்படிதான். சரி ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சோர்சஸ் ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி 10th 12th அதுலயுமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ ஹிஸ்டரின்னு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபிலேயே நிறைய கான்ட்ரோவர்சி வரும் நம்ம ஜியோகிராஃபி புக்ஸ்ல எல்லாம் 10th 12th ல. சோ நீங்க அப்ப 12th டேட்டா தான் நீங்க எடுத்துக்கணும். மேக்ஸிமம் 12th டேட்டாஸ் தான் அவங்க வச்சு இது பண்ணுவாங்க. 9th August தான் 1942 தான். ஓகே. ஓகேப்பா. இன்னைக்கு செஷன்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல குவரிஸ் ஏதாச்சும் இருக்கா? எது இல்ல மேம். நல்லா